சில முகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு புதிதாக எனக்கு தெரிகிறது அவர் ஏற்கனவே வந்தார்களா என்று எனக்கு புரியல. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். சேத்திய தோப்பு. சரி, ஸ்தோத்திரம். பின்னாடி பார்ப்பா. சரி, பிரைஸ் தி லார்ட். நம்ம உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு புதிதாக அழைத்து வந்த ஆத்துமாக்களுக்காக நன்றி. கர்த்தர் அவளை விசாரிக்கணும், தேவையை சந்திக்கணும், அவளை ஆசீர்வதிக்கணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு சொல்வதற்காக என் மனதிலே உள்ளத்திலே எந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்துகிறாரோ அதுதான் செய்தி. என் மனசில் பல எண்ணங்கள் என்ன ஓடிச்சுன்னா, இந்த நியாயம் என்கிற தலைப்பில் இன்னும் செய்தி இருக்கிறது, தலைப்பில் இன்னும் இருக்குது. அது கடந்த வாரமும் நான் கொடுக்க முடியல, இந்த வாரம் கொடுக்கலாமே என்று நான் யோசித்திருந்தேன். ஆனால் எனக்கு அது உள்ள ஒரு நடத்துதல் இல்லை. ஒரு நடத்துதல்னா ஒரு ஏவுதலாக, அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கன்னு தெரியல. அது எனக்கு தான் புரியும். அது எப்போதும் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது என்பது நம்முடைய மனதில் நினைத்ததே, தோன்றுகிறதை, தெரிந்ததை சொல்வது என்பது வேறு. கர்த்தர் சொல்லி அல்லது கர்த்தர் சொல்ல சொல்லி சொல்லுகிறது என்பது வேறு. நாம் சொல்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் ஆண்டவர் சொல்லி சொல்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்குது. எனவே எப்பொழுதுமே எனக்கு கர்த்தர் சொல்லி அல்லது சொல்லுகிற காரியத்தை சொல்வதில் தான் எனக்கு திருப்தி இருக்கும். என் விருப்பத்தின்படி பேசுகிறதுல எனக்கு ஒரு மனசு திருப்தி இருக்காது. எனவே ஆண்டவர் ஆவியானவர் சில நேரங்களில் எனக்கு அந்த வார்த்தையில் கொடுக்கும்போது எனக்கு அது என் மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கிறது. நானே அதை திரும்ப யோசிப்பேன், என்ன பேசுகிறேன்றது எனக்கு அதுக்கப்புறம் தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். சரி, எனவே இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த செய்திக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னா, உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள். புரிந்து கொள்ளுங்கள் அல்லது நம்ம யாருமே சரியாக புரிந்து கொள்றதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இன்றைய செய்தியினுடைய தலைப்பாக அதை எடுத்துக்கொண்டு நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் வெகு விரைவாக. கவனிங்க, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நானும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். என்னை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. பாருங்க, என்னை யாருமே உள்ளபடியாக இது இப்போ நான் சொல்கிற வார்த்தை இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் கூட என்னை சரியாக புரிஞ்சுக்கலன்னு இப்போ நான் நேராகவே சொல்கிறேன். அதை இது பிரசங்கத்துக்காக மட்டும் நான் சொல்ல முடியாது, தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிறேன். சில விசுவாசிகள் இன்னும் என்னை சரியாக புரிஞ்சிக்கல. இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது சிலர் சொல்லுகிற காரியங்கள், பெற்றோர்கள் சொல்லுகிற விஷயங்கள், குடும்பத்தில் சொல்லுகிற விஷயங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களை புரிஞ்சிக்காத வேற விஷயம், நீங்கள் சொல்கிறது சில பேர் புரிஞ்சிக்கலாமல் இருக்கிறாங்களா இல்லையா? பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது பெற்றோர்கள் சொல்கிற ஒரு பெரிய ஒரு குறை என்ன, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிறதே இல்லைங்க, நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறாங்க என்று சொல்லுகிற சொல்லை, வார்த்தையை நாம் கேட்குறோம், பார்க்குறோம். புரியுதுங்களா? பீட்டர் கொஞ்சம் வெளியில் போய் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போயிட்டு வாங்க, அந்த பக்கம் போய் வாங்க சீக்கிரம். நீங்கள்
பிள்ளைகள் நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. சில குடும்பத்தில் சில புருஷர்கள் சொல்கிறது, என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரி நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில மனைவிகள் புருஷனை குறித்து சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, அங்கலாய்ப்பு என்னது, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாருங்க அந்த மனுஷன். இப்படி எத்தனை இடங்களில் எத்தனை நபர்கள் எத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இது குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை செய்கிற இடத்துலையும் மேல் அதிகாரி சொல்கிறாங்க, என்னப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. வேலையில் நம்ம குறைபாடுகள் இருக்கும் பொழுது, புரியுதா, பள்ளியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் தான் சரி, இது போல் எல்லா இடங்களிலையுமே எல்லாரும் சொல்லி அங்கலாய்க்கிற பெருமூச்சு விடுகிற ஒரு காரியம் என்னது, புரிந்து கொள்றது இல்லை, புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை என்பதை நம்ம எளிதாக சொல்லிவிட்டு போகிற ஒரு வார்த்தையும் அல்ல, ஒரு செயலும் அல்ல. இப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்பொழுது அது நமக்கு ஒரு டென்ஷன், அது ஒரு டார்ச்சர், ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் சும்மா இல்லைங்க. அதை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலான்றது சொல்லிட்டு விட்டுட்டு போகிற விஷயம் இல்லை. அது ரொம்ப மனதை ரொம்ப 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 யோசிக்க வைக்கிறது மட்டுமல்ல, ஒரு மன உளைச்சல் ஆக்குகிற விஷயமா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். உங்கள் குடும்பம் என்று சொல்லும்போது புருஷன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். எனவே இது எல்லாருக்கும் பொருந்தும். கவனிங்க, யாருமே யாரையுமே சரியாக என்று சொல்றதை விட முழுசாக முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை, புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டதாக நீங்க சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா 40 வருஷம் ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் மனைவியாக இணைந்து வாழ்ந்திருக்கலாம், 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 20 வருஷம் சொல்லுவாங்க, இத்தனை வருஷமா நான் இவருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன், குப்பை கொட்டிட்டு இருக்கேன், இப்படிலாம் பேசுவாங்க. என்னது, இன்னும் அவர் என்ன சரியா புரிஞ்சிக்க மாட்டாருங்க என்று சொல்லுகிற நபர்களை நம்ம பார்க்கறது உண்டு தானே. அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க, அது உண்மையா பொய்யா? அது உண்மை. அப்ப நம்முடைய மனம் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், எல்லாருமே எல்லாரையும் என்னது சரியாக அல்லது முழுமையாக முழுசாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னது எதிர்பார்க்கிறாங்க. இது தப்பா என்று சொன்னால் நான் தவறு என்று நான் சொல்ல முடியாது. இது பாவமா என்று கேட்டால் இது நான் பாவம் என்று நான் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்புறம் என்னதான் சொல்ல வரீங்க இன்றைக்கு செய்தி என்று சொன்னா, கவனிங்க, இப்போ சொல்றேன், நீங்க 100 வயசு ஆனாலும் சரிங்க, எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒருவரும் ஒருவரை சரியாக அல்லது முழுமையாக முழுசாக புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் என்று நான் சொல்வேன். இதை நான் நியாயப்படுத்த வரல, இது சரி என்று சொல்ல வரல, இதுதான் இயல்பான ஒரு நிலைமை, இயல்பான ஒரு நிலைமை. வேதநாயகம் பீட்டரை நான் சொன்ன, அவர் எங்கே போய் நின்றுட்டு இருக்காரு, நீங்களும் கீழே தான் போய் வரீங்க, நான் மைக்கில் இதை சொல்ல விரும்பலை, இது சரியில்லை, இது நான் சொன்னதை நான் செய்யலை, என்னோட மைண்ட் டைவர்ஷன் ஆகிட்டு இருக்குது, லெஃப்ட் சைடு போயிட்டு வாங்க, இது ரைட், ஓகே இது ரைட் சைடு போயிட்டு வாங்க, வெளில போயிட்டு வாங்க. கவனிங்க, என்னது, யாரையும் என்ன செய்ய முடியாது, இம்பாசிபிள் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து வச்சிருக்கிறாரு நான் சொல்லுவேன். புரிஞ்சுக்கிறது என்ன, நம்மளை எல்லாரையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே நபர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். அதை புரிஞ்சுங்க முதல்ல. ஆனா நம்ம எல்லா இடத்தையும் எதிர்பார்க்கறது தப்பு நான் சொல்லவே இல்லை, ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, எல்லாரையும் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா நாம் எதிர்பார்க்கறது வண்ணமாக என்ன செய்யறதில்லை, நடக்காது. எனவே நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மை மற்றவர்களையும் நான் சொல்றேன், உங்க குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், புரியுதுங்களா, உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, கவனிங்க, உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி,
இதுக்கு ஒரே ஒரு வழி, சரியான வழி, தீர்வு எது என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முதலாவது கர்த்தரை சரியாக அல்லது முழுமையாக பூரணமாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் இதை கவனிக்கிறீங்கன்னு தெரில. கவனிங்க. ஆனால் எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனை சொல்லி சொல்லி நினச்சி பேசி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசுகிறார். கவனிங்க. என்னது? ஆண்டவரை நம்ம என்றைக்கு எப்பொழுது முழுசா சரியா பூரணமா நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அல்லது புரிந்து கொண்டிருக்கிறோமோ அப்பதான் உங்களை மற்றவங்க சரியாக புரிந்து கொள்வாங்க. இரண்டாவதாக, நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை நீங்களும் முழுசாக புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளாத வரையில் நீங்கள் தலையால் தண்ணி குடித்தாலும் சரி, நீங்கள் முட்டி மோதினாலும் சரி, உங்களையும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்களும் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருக்கணும். சொல்லுவாங்க சில பேர், எனக்கு இவங்க யாரும் எனக்கு புரியுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஒரு சில நபரை பற்றி எடை போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு சில நபருடைய பற்றிய புரிதல் உங்களுக்கு இருக்கிறது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அது பூரணமானது அல்ல, முழுமையானது அல்ல, நிறைவானது அல்ல. அவர்களை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் அதை மறுக்கலை. நீங்கள் நினைக்கிறது போல ஒரு மனிதனை பற்றி 100க்கு 100 நீங்கள் எடை போட்டு சொல்ல முடியாது என்று நான் சவால் விட்டு சொல்ல முடியும். நான் என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் எல்லாரும் சரியாக புரிஞ்சுன்னா, இல்லை, இன்னும் என்னால் இன்னும் சில பேர் இன்னும் புரிஞ்சிக்க முடியல, இன்னும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். போக போக தான் சில காரியமே புரியுது. வாழ்க்கையின் பாதையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்து போகும்போது தான் ஒருவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுங்க. இத்தனைக்கு நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, அது நம்முடைய புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாளாக இருக்கலாம். எல்லாமே நம்ம உடனே எல்லாத்தையும் முழுசாக நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியாது. நமக்கு ஏதோ நமக்கு கொடுத்த ஞானம், அறிவு, ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் ஒரு சிலதை புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், தெரியுன்றது உண்மைதான், ஆனால் அது முழுசு கிடையாது. அது மறுபக்கத்தை பார்க்கணும், அவர் மறுபாதியை பார்க்கணும். அப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஒரு காரியம் தெரிஞ்ச உடனே நமக்கு எல்லாமே தெரிந்து விட்டதாக நம்ம நினைக்கிறோம். எனவே இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும். முதல்ல இந்த ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வரணும். ஃபஸ்ட்டு என்னது? ஓ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம இன்னும் சில காரியங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் சிலரை பற்றி நம்ம இன்னும் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் முதல்ல வரணும். புரியுதா? எல்லாவற்றையுமே நான் தெரிந்து விட்டதாக முடிவு கட்டிவிட்டு ஒரு முடிவெடுத்து நம்ம பேசும்போது தான் அங்கே பிரச்சனைகள் அதிகமாகிறது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் முதலாவது கர்த்தரை என்ன செய்யணும்? புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனசு நிம்மதியாக இருக்கும். யோசித்து பாருங்கள், உங்களை சரியாக மற்றவங்க புரிந்து கொள்ளாததுனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது இல்லையா? மனசில் அமைதி கெட்டு போகுது. புரியுதா? உங்களை மற்றவங்க சரியாக புரிஞ்சு கொள்ளாதனாலையும் நீங்கள் அவங்க சரியாக புரிஞ்சு கொள்ளாதனாலையும் உங்கள் மனசில் எப்பொழுது என்ன ஏற்படுகிறது? ஒரு கவலை, கலக்கம் ஏற்படுகிறது என்பதை முதலாவது அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அது முதல்ல ஒத்துக்கணும், அப்படியா என்று சொல்லி. எனவே கர்த்தரை நாம் சரியாக புரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் உங்கள் மனசில் அமைதி நிலவும். எனவே ஆண்டவர் இயேசு எல்லாரையும் அவர் சரியாக புரிந்து வைத்திருந்தார். ஆண்டவரும் என்னது? அவரை மற்றவர்களை நான் நம்மையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவும் விரும்புகிறார். ஆனால் எல்லாரும் புரிந்து கொண்டார்களா? எல்லாரும் புரிந்து கொண்டார்களா? கிடையாது.
எல்லாரும் புரிந்து கொண்டு இருந்தா இயேசுவை சிலுவையிலே அறைந்திருக்கவே மாட்டார்கள். அப்ப இயேசுவையே சரியா புரிஞ்சு கொள்ள இந்த உலகம், இந்த ஜனங்கள். நீங்களும் நானும் பரவாயில்லைங்க, நம்மளாம் 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இயேசு வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை. இயேசு இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்தவங்க எத்தனை பேர் அவரை புரிஞ்சிக்கவே இல்லையே. அப்ப இயேசுனுடைய நோக்கம் என்னவா என்று சொன்னா, இந்த ஜனங்களுக்கு தன்னை யார் என்று புரிய வைக்க தான் அவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியல. புரிய வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். நான் கேட்கிறேன், புரிய வைப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டாரு, அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? அது நிறைவடைந்ததா? இல்லையே. அவர் வாழ்ந்த பொழுதையே அவரால் என்ன செய்ய முடியல, நிறைவடைய செய்ய முடியல. ஒரு கூட்டத்தார் அவரை புரிந்து கொண்டார்கள். ஒரு கூட்டத்தார் அவர் என்ன அற்புதங்களை செய்தாலும், அடையாளங்களை செய்தாலும், அதிசயங்களை செய்தாலும் ஆண்டவரை என்ன செய்யல, புரிந்து கொள்ளலை. அந்த புரிந்து கொள்ளாதனால தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது என்ன செய்தார்? யோசித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? மலையில் உட்கார்ந்து ஒரு மலை பிரசங்கம் என்று சொல்லி மலையில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார். கடற்கரையில் உட்கார்ந்து படகுல உட்கார்ந்து உபதேசம் பண்ணார். வனாந்தரத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்று பல இடங்களிலே அவருடைய உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்குது. அருமையான தத்துவங்கள், அருமையான அறிவுரைகள், எத்தனை வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். இப்படி ஆண்டவர் உயிரோடு இந்த காலத்திலே பல தேசங்களிலே, பல கிராமங்களிலே, அங்கே எழுதியிருக்குது, நன்மை செய்கிறதாவே சுற்றி தெரிந்தார். அவர் பல பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் இயேசு முடிந்த வரைக்கும் அவர் சுற்றி திரிந்து என்ன செய்தார்? ஜனங்களுக்கு நல்ல கருத்துக்களை, போதனைகளை போதித்தார். நான் என்ன சொல்ல வர்றேன் கவனிங்க. அப்போ ஜனங்களை நல்வழிப்படுத்த வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய நோக்கம். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்த நோக்கத்தையும் அவர் சொன்னார், சொன்னதை செய்தார், செய்வதற்காக பல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்தார் என்று சொல்லி அவர் அமைதியாக இல்லை, செயல்படுத்தினார், அதை நடைமுறைப்படுத்தினார். என்ன நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னா, கூட்டம் கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தைகளை எடுத்து பேசினார். நான் சொல்றேன், வார்த்தைகள் நிறைய பேர் கேட்டார்கள் என்பது உண்மைதான். எத்தனை பேர் அதை பின்பற்றினார் என்று நமக்கு கணக்கு சரியா சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, அவர் வாழ்ந்த காலத்திலேயே, அவர் வார்த்தையை பார்த்த அந்த காலத்திலேயே எத்தனையோ பேர் அதை புரிஞ்சிக்கலையே, அதை கேட்கலையே, அதை கேட்டு திருந்தலையே. அப்போ அவரோட நோக்கம் என்ன? இந்த உலகத்தை, இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும். என்னது? சீர்கெட்ட இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசு எல்லாரையும் நல்வழிப்படுத்தினாரா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு தோல்வியா? நான் அப்படி சொல்ல வரல. அவர் முயற்சி செய்தார். அவருக்கே முழுமையான வெற்றி கிடைக்கல என்று தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன? புரிந்து கொள்ளாததை பற்றி நான் சொல்ல வரேன். அவருடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளலை, புரிந்து கொள்ள முடியல. அதை நான் நியாயப்படுத்தவும் வரல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் யதார்த்தமான ஒரு உலக நிலைமை என்பதை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எனவே ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம் என்பதை வேதத்தில் படிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எல்லாரும் மாறிட்டாங்களா? இல்லையே. அப்போ என்ன காரணம்? அப்போ இந்த நமக்கு தெரியல. அப்போ இயேசு என்ன நினைப்பார்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யலை, நிறைவேறலையே. அப்போ அவர் என்ன நினைச்சு வருத்தப்படுவார்? இன்னும் இந்த ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களே. எனக்கு அன்பானவில்லையே. சரி, இது ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்திலிருந்து நான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் சீக்கிரமாக சொல்லி போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். பாருங்க, வேதாகமத்திலே உங்களைப் போல, என்னை போல பாதிக்கப்பட்டவர்களே உங்கள் கண்ணுக்கு முன்பாக நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதாவது புரிந்து கொள்ளாததுனால பாதிக்கப்பட்ட ஒரு சில நபர்களை, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலரை மாத்திரம் உங்கள் கண்ணுக்கு முன்பாக, உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பை புரிந்து கொள்ளவில்லை, மோசையை ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ள, தாவீதை புரிந்து கொள்ளவில்லை, அன்னாலை சரியாக புரிந்துக்கல,
கடைசியாக இயேசுவையே புரிந்து கொள்ளவில்லை. இதில் எவ்வளவு நேரத்துக்குள்ளாக இதை முடிக்க முடியுமோ எனக்கு தெரியல. பாருங்கள், மற்றவர்கள் நம்மை சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது, அதாவது நாம் சரியாக இருந்தோம், நம்முடைய நடத்தைகள் நம்முடைய காரியங்கள் சரியாக இருந்தோம், அப்படிதான் மற்றவர்கள் நம்மை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனம் ரொம்பவும் விரும்புகிறது, வேதனைப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் மற்றவரை என்ன செய்கிறோம்? புரிய வைப்பதற்காக முயற்சி செய்கிறோம். இயேசு செய்தது போல தான். ஆனால் நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளும்படி நம்ம வாழணும். மற்றவர்கள் புரியவில்லை என்பதற்காக நம்ம இஷ்டப்படி வாழவும் கூடாது. அப்படிதான் ஒரு சிலரை ஒரு சில நேரங்களிலே ஒரு சில காரியங்களை சொல்லி புரிய வைக்க முடியும். சில பேர் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சில நேரங்களிலே ஒரு சில காரியங்களை சொல்லித்தான் புரியணும்னு அவசியம் இல்லை, சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. சொல்லாமலேயே ஒருத்தருடைய முகக்குறிப்பையோ அல்லது அவருடைய செயல்பாடுகளையோ பார்த்து சிலரை கற்றுக்கொள்ள வேண்டியதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம வாயினால சொல்லி சொல்லி தான் புரிய வைக்கணுன்றது இயலாத விஷயம். ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் வாஞ்சை எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம், சில நேரங்களிலே ஒரு காரியத்தை சொல்கிறேன், சில நேரங்களிலே சிலர் எப்பொழுதுமே சிரித்த முகமாக இருப்பார்கள், எப்பொழுதுமே சிரித்த வண்ணமாக பேசுவார்கள். நம்ம நினச்சிட்டு இருப்போம், பரவாயில்ல, கொடுத்து வச்ச மனுஷன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு. இல்லை, நான் அதை தவறு என்று சொல்ல. உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்னதான் சிரித்து பேசினாலும் சிரித்து பழகினாலும் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளரையும் ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது, அங்கலாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களைப் போலவே அவங்களுக்கு வருத்தம், கஷ்டம், கவலை, அழுகை என்பது இருக்கிறது. அதை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் மறைத்து அவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர சிரிப்பவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு. என்னத்துக்காக சொல்ல வரேன்? இதுவும் ஒரு புரிந்து கொள்ளுதல உள்ள விஷயம் என்று சொல்கிறேன். இப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஓ அப்படிங்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள். இப்படிலாம் நம்ம புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நான் ஒரு சம்பவத்திலே சொல்லி நான் விரைவாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் கவனிங்க. யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். யோசேப்பை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யோசேப்பினுடைய சரித்திரத்தை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம், செய்தி பிரசங்கத்தின் மூலமாக கேட்டிருக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே இது நன்றாகவே தெரியும். இதன் விவரித்து இப்போ சொல்ல நான் வரலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன நடந்தது என்று சொன்னால், பாருங்க, ஒரு தவறும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றமும் இல்லாத, இன்னும் சொல்ல போனா ஒரு அப்பாவியான ஒரு மனுஷன் யோசேப்பு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததினால, சரியாக தவறான ஒரு புரிந்து கொள்ளுதனால அவன் பாதிக்கப்பட்டான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது இங்கே நான் பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையினுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், யாக்கோபுடைய இளைய மகன் அவன். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருந்தார். வீட்டுக்கு போய் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் பாருங்க, நான் சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களே? இது எனக்கு பிடிக்கலையே. அது இந்த பக்கம் போய் பாருங்கள், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். யோசேப்பு ஒரு நல்ல பையன், ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல மகனாக வளர்ந்து வந்தான். ஆண்டவர் அவனுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்தார். சரி, போகட்டும். அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவம் தான் இது. அது உங்களுக்கு தெரியும்.
இப்படி நேர்மையாக, உண்மையாக, உத்தமமாக இருந்தும் வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சரி வந்தது தான் வந்தது, நடந்தது தான் நடந்துச்சு. அவன் நாடு கடத்தப்பட்டான், ஊர் கடத்தப்பட்டான், ஒரு வீட்டில் போய் வேலைக்காரனாக போய் வேலை செய்கிறான். சரி எங்கேயாவது ஒரு நிம்மதியாக அவன் காலந்தெடுத்துலான்னு சொன்னால், அங்கே ஏற்பட்டதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவன் அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே என்ன வாசித்தோம், இப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அவனோடு இருந்தார் என்று எழுதியிருக்குது. அவனோடு இருந்ததுனால அங்கே என்ன நடந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். அவன் செய்கிறதெல்லாம் இங்கே பாருங்க, அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது, வச்சதெல்லாம் விளங்குது. அவன் கையால் அவன் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணுறாரு. இதை தான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். என்று யாரு அவன் எந்த வீட்டில் வேலை செய்தானோ அந்த வீட்டினுடைய முதலாளி, எஜமான பார்க்குறான். அடாடா, இவனை வேலைக்கு வச்சுக்கிட்டதுலேருந்து நம்ம வீட்டில் குடும்பத்தில் என்னவா இருக்குது, எல்லாமே ஓஹோன்னு இருக்குது. இதுதான் இங்கே நடந்த உண்மைங்க. இப்படி யோசேப்பின் இடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். பார்த்தான் அவன் குடும்பத்தையும் வீட்டையும் குடும்பத்தின் நிர்வாகத்தில் என்ன வரவு செல்லும் அத்தனை நீனே பாடுறான்ட்டான். அப்போ அவன் மேலே ஒரு நம்பிக்கை, அவனுடைய உண்மை, அவனுடைய உழைப்பு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த எஜமான் என்ன செய்தான், சரி நல்ல பையன் என்று சொல்லி நினைத்து நம்பி தன் குடும்பத்தினுடைய வரவு செலவு அங்கே பொருளாதாரம் அத்தனையுமே நீ தொடர்ந்து வேணா படிச்சு பாருங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு, கவனிங்க போதும், என்னது அவன் என்ன செய்யறான் இங்கே பாருங்க, வீட்டில் எந்த காரியமாக இருந்தாலும் அவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா அது. ஒரு வேலைக்காரனுக்கு அப்படி யாராவது செய்வாங்களா? அந்த முதலாளி, அந்த எஜமான் யோசேப்புக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தான். அதுபோல் நடந்தது. அப்படி செய்ததுனால, அப்படி நடந்ததுனால என்னாச்சு, அவன் குடும்பம் தழைச்சுது, அவன் குடும்பத்து நல்ல வருமானங்கள் செழித்தது, அவன் ஓஹோன்னு இருக்கிறான். அங்கே பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலையும் என்ன இருந்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் சாப்பிட்றதுக்கு போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருக்க மற்ற ஒன்றை குறித்தும் போதும் அதுக்கு மேலே வேண்டாம். கவனிங்க, அவன் என்ன செய்யறான், அந்த எஜமானுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தா நீங்கள் யோசிக்கணும். இதை அவன் வீட்டுக்கு வந்தாருன்னா வேலைக்கு 3 வேளை சாப்பிட்றதோடு சரிங்க. யாரு, அந்த போத்திபார் வீட்டில் வந்து சில பேர் இங்கே பாருங்க இப்பயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு ஜெபம் பண்ணனா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கேட்கறதுக்கு முந்திகிறது என்னது, தியானத்தில் ஆழமான தியானம், அது ஜெபம். இங்கே கவனிக்க சொல்கிறேன். நான் பேரை சொல்லாமே நீங்கள் என்னை கவனித்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சிலருடைய கவனம் இங்கே இல்லை, எனக்கு யாருன்னு எனக்கு தெரியும். என்னை கவனிங்க. என்னது, யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த எஜமான் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் அவனை நம்பி யோசேப்பிட்ட கொடுத்துருக்குறான். இவனோட வேலை என்ன, வேலைக்கு சாப்பிட்றது தான் வேலை. அங்கே இருக்குது வசனம், அப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். தான் புசிக்கிற போஜனம் தவிரன்னு அர்த்தம். சாப்பிடும்போது சாப்பிட்றது மட்டும்தான், சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போகிறதோடு சரி. வீட்டில் என்ன நடந்தது, காய் இருக்குதா, மளிகை ஜாமான் இருக்குதா, வயலில் என்ன விளைஞ்சது, எவ்வளோ தானியம் இருக்குது, எவ்வளோ விற்றாங்க, வரவு செலவு எதையுமே கேட்கறது கிடையாதுங்க. எல்லாம் முழு நிர்வாகம் யார்கிட்ட இருக்குது, யோசேப்பிட்டு இருக்குது. எப்படி வந்தது, அவனுடைய நிர்வாக திறமையினாலேயா, கர்த்தர் அவன் மேல் வைத்த தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. அது மாத்திரமா, அவனுடைய உண்மை, அவனுடைய நேர்மை, எல்லாவற்றையும் பார்த்து அவனை நம்பி கொடுத்துட்டான். இப்படிலாம் நடந்தது தானே, இப்படிலாம் இருந்தது தானே. இப்படி இருக்கும் பொழுது 39ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்துக்கு சீக்கிரம் வாங்க. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபொழுது அவனுக்கு கோபம் வந்தது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். போதும் என்ன சொல்ல வருகிறேன், ஏங்க இந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான். நம்பி எல்லா குடும்பத்தையே அவன்கிட்ட பொறுப்பாக படைச்சிருக்கிறான். வரவு செலவு கணக்கு கூட அவன் கேட்குறதே கிடையாது. எவ்வளவு செலவு பண்ணுன்னு கேட்க மாட்டான், எவ்வளோ வந்ததுன்னு கேட்க மாட்டான்.
எல்லாமே தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கு பாருங்க வசனம், சும்மா இல்லை இது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி இவனுக்கு இப்படி நினைக்க தோன்றினதுன்னு சொன்னா, ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. அவன் மனைவி பேச்சை கேட்டான். மனைவி பேச்சை கேட்ட உடனே, மனைவி பேச்சை கேட்கறது தப்புன்னு இல்லை, நீ உடனே இப்படி யோசிச்சிடாதீங்க, இவர் என்னடா இப்படி கொண்டு வராரு, ஓஹோ அப்போ மனைவி பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்றாங்கண்ணே. ஐயா நான் அதை சொல்லலை, இதை தான் சரியான புரிஞ்சுக்கணுன்றது. இந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதலை சரியாக புரிந்து கொள்ளாத போது என்ன ஆகும், வித்தியாசமான எண்ணங்கள்லாம் மனசில் வரும். நான் சொல்கிற கருத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இது என்னென்னா, மனைவியே சொல்லியிருக்கட்டும், இது உண்மையா பொய்யா, இது நடந்ததா என்ன ஏது என்று யோசேப்பை கூப்பிட்டு அவன் விசாரிச்சானா கிடையவே கிடையாது. அப்போ இவனுக்கு என்ன தோன்றி இருக்கணும் என்று சொன்னால், இவன் இப்படிலாம் இருந்தானே, இருந்ததாக அவன் சொன்னானா இல்லை அவன் நடிச்சானா? இல்லையே, அவன் இருந்ததை பார்த்து நீங்கள் தானே அவன் குடும்பத்தின் பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்தீங்க. அவனோட ஆஸ்திகள்லாம் அவனை அதிபதி ஆக்குறது போல எல்லாவற்றையும் அவகாசம் கொடுத்துவிட்டு, இன்றைக்கு இந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பிவிட்டு என்னது, அவனுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. அப்படி நாங்கள் எழுதப்படலை. கொடுத்திருந்தாக எனக்கு தெரியல, என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதுக்கையும் நம்பாமல் போகலாம், அது அப்பாற்பட்ட விஷயம், அது வேற விஷயம். எனக்கு என்ன ஒரு அங்கலாய்ப்பு என்று சொன்னால், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், இல்லைன்னு யோசிச்சிருக்கலாம். இவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லையே, செஞ்சிருக்க மாட்டானே, இவன் இப்படி தானே நடந்தானே என்றது கொஞ்சம் கூட அவன் நிதானிக்கலைன்றதை தான் நான் சொல்ல வருகிறேன். இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன, இப்படிலாம் வாழ்ந்த, இப்படிலாம் நடந்த, இப்படிலாம் உண்மையாக இருந்த அந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் இருந்த அந்த யோசேப்புக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது மட்டுமல்ல, யாரும் அவனை நம்பி இருந்தானோ, யாரும் அவனை நம்பி இந்த குடும்பத்தின் பொறுப்பையோ கொடுத்திருந்தானோ, அவனே இவனை நம்பலை. இவனை சந்தேகப்படுறான், தப்பு கணக்கு போடுறான், குற்றம் சுமத்துறான். இவனை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இவன் செய்தானா செய்திருப்பானே என்று சொல்லி அவன் அனலைஸ் பண்ணவே இல்லை. அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், செய்திருப்பான் என்ற தவறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கானே தவிர, யோசிப்பு என்ன செய்யலவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கின்றதை யோசித்து பாருங்கள். அந்த யோசேப்பின் இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்ற யோசிப்பு. இன்றைக்கு யோசேப்பு இடத்துல இருக்கிறீங்களோ, இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலைமை அப்படித்தானே இருக்கிறது. உங்களை சிலர் தவறாக புரிந்து கொள்ளும்போது, சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், வேதத்தில் நம்மை போலவே பாதிக்கப்பட்டவர்கள், புரிந்து கொள்ளாததுனால, சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டதனால ஏற்பட்ட ஒரு இழப்பு, ஒரு நஷ்டத்தை, கஷ்டத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இப்படிலாம் வாழ்ந்தவனுக்கே இந்த நிலைமை. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இத்தனைக்கும் கர்த்தர் கூட தான் இருந்திருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் இன்னும் கூட தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாருந்தான் பாருங்க. கர்த்தர் கூட இருந்தால் அப்படிலாம் நடக்குமான்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. இப்படி சிலர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் கூட இருந்தால் அப்படிலாம் நடக்குமானா, ஆண்டவர் கூட இருந்தாலும் நடக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக ஒரு குறிப்பு, புரிந்து கொள்ளாதவர்கள். யோசேப்பை புரிந்து கொள்ளாதனால நடந்த விளைவு நான் சொன்னேன். அதே போல் புரிந்து கொள்ளாத ஒரு நபர் பார்க்கலாம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம், 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் பார்த்தீங்களா? சரி, ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். நான் சுருக்கமாகவே தான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றாக வேதத்தை முன்பு வாசித்திருந்தால் தான் நான் சொல்கிற விஷயமே உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் பிரயாணமாக போய் கொண்டிருக்கும் பொழுது 40 வருஷ காலமாக அவருடைய பிரயாணம் தொடர்ந்து போனதாகவும், மோசே அவளை வழி நடத்துனதாகவும் வேதத்திலே தெளிவாக விரிவாக விளக்கமாக எழுதப்பட்டிருக்குது. சுருக்கமாக அல்ல. இந்த ஆகமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரயாணத்தை பற்றிய காரியங்களை அவ்வளவு விவரித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஒரு சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இப்படி இந்த ஜனங்களை இவ்வளவு பிரயாசப்பட்டு 40 வருஷம் ராத்திரி பகலா வனாந்தரத்திலே காட்டிலேயே கஷ்டப்பட்டு இந்த மோசேயை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி மோசே மூலமாக தான் நடத்தி கொண்டு வருகிறார். இப்படி நடத்தி கொண்டு வரும்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போ வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். அங்கே என்ன போட்டிருக்குது, மோசேக்கு முன்பாக எழும்பி, படிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் இல்லை, அடுத்த வசனம்.
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுது. அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப அவன் நோக அடிக்கிறதுன்னு சொல்றாங்களே, நொந்து போயிட்டான். நான் சிரிச்சிட்டு சொல்றேன், ரொம்ப நொந்து போச்சு. நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இதே போல அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா யாரும் இந்த பாதையை விட்டு விலகி போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நான் அந்த வழியாக போயிருக்கிறேன். எனக்கு அந்த வழி தெரியும். நானும் இந்த வேதனையில் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்தம், உங்கள் உறவு மூலமாக நிறைய பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக, அதாவது உங்களால், உங்கள் மூலமாக நன்மையை பெற்று கொண்டவர்கள், அவருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த உங்களையே தூக்கி எறிந்து பேசும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது, நடந்து கொள்ளும் போது, உங்களுக்கு எதிராக எழும்பும்போது ஜீரணிக்க முடியாது. நம்மளுடைய விரோதி, எதிரிகள் செய்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். அவன் எதிரி, நம்ம வாழ்றது பிடிக்கல, அவன் அப்படி தான் இருப்பான்னு. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறது, நம்ம சொந்தத்தில், நம்முடைய உறவில், நம் மூலமாக ஒரு நன்மையை பெற்று, நம் மூலமாக உயர்வை பெற்றவர், இன்னும் சொல்ல போனால் நம்மால் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உயர்ந்த இடத்துக்கு வரும்போது, உயர்ந்த நிலை இருக்கும்போது, நம்மளை தூக்கி எறியும் பொழுது, தூக்கி எறிந்து பேசும் பொழுது, அல்லது நமக்கு எதிராக செயல்படும் போது, ஐயோ டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத விஷயம். அது இதெல்லாம் தாங்க முடியாத வேதனை. நான் இங்கே வருகிறேன் திரும்பவும். மோசேயும் ஆரோனும், நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் வேதத்தை அதிகமாக வாசிக்காதவங்க இருக்கீங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிடும் பொழுதே மோசே சொல்கிறான், ஐயோ எனக்கு இதெல்லாம் லாய்க்கப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, சாமி ஆளை விடுங்கன்றான். நீங்கள் வேணால் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. மோசே ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் திக்குவாயி, நான் மந்த நாவு, இந்த மாதிரி ஜோலிக்கெல்லாம் நம்ம லாய்க்கப்பட்டு வர மாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னா. அவன் ஒன்றும் பதவிக்கு ஆசைப்பட்டவனும் அல்ல. அதை யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை, நீ தான் மரணம் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொன்னார் என்ற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து இந்த ஜனங்களோட வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையும் பாடையும் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று எழுதியிருக்குது. இதுதாங்க சத்தியம். அவனை பற்றி அழகாக எழுதியிருக்குது. அவன் ஒன்றும் சுகமாக வாழறதுக்கு, சொகுசாக வாழறதுக்கு வரல. ஆண்டவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த ஜனங்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கொஞ்சம் கூட வாய் கூசாமல், நாக்கில் நரம்பு இல்லாமல் இந்த ஜனங்களை எழும்பி என்ன பேசுகிறதாக நீங்கள் வாசிச்சிங்க. யோசிச்சு பாருங்க, என்ன பேசுகிறாங்க. கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்று சொல்லி அவனுக்கு எதிராக ஒரு கோஷம் எழும்புதுங்க. அவர் மனசு உடஞ்சி சுக்குநராக உடஞ்சி போயிடுச்சு. மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏங்க அந்த மாதிரி இருந்திருந்தால் பரவாயில்ல. எது மாதிரி அவன் பட்டத்துக்கும் பதவிக்கும் அவன் ஆசைப்பட்ட ஆளு கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்க. நான் இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்த வசனத்தை படிங்க, 4வது வசனம். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்ம போல வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கையில் நடக்காமலாம் கிடையாதுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. ஆனால் நாம் ஒன்று சொல்கிறேன், எல்லார் வாழ்க்கையில் நடந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது தான். ஆனால் எல்லார் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன செய்துன்றதை கவனிக்கிறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு சில காரியம் செஞ்சிட்ருக்குறோம். அதை தான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ மோசே என்ன செய்தான்றதையும் நீங்கள் பார்க்கணும். யோசேப்பு என்ன செய்தார்ன்றதை நீங்கள் சிந்திக்கணும். யோசேப்பு அந்த இடத்துல என்ன செய்தான் புரிஞ்சிக்கல தான். என்ன பண்ணான்? அமைதியாக இருந்தான். யோசேப்பை பற்றி சொன்னேன், சரியாக புரிஞ்சிக்கலப்பா, அதனால் குற்றம் சாட்டினாங்க, சிறைச்சாலை வச்சான். என்ன பண்ணான்? அவன் குமுறல, கொதிக்கல, குமுறல, என்ன செஞ்சான்? அமைதியாக தான் இருந்தான். எப்படி தான் சாங்கிய முடிஞ்சதோ தெரில. ஆனால் ஒன்று, அமைதியாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார், அந்த தேசத்துக்கே அதிபதியாகிட்டார். எனவே ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. ஆண்டுடைய நடத்துதலை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம எப்பொழுதுமே ஆணுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அமைதியாக பொறுமையாக கடந்து போகணுமே தவிர, நம்ம புலம்புறதுனால ஒரு காரியமே நடந்துடாது, நம்ம அங்கலாய்ப்படுறதுனால ஒரு காரியமே நடந்துடாது. யோசேப்பு அமைதியாக இருந்தான். இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ மோசேக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய ஜனங்கள், இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், எவ்வளோ பெரிய காரியத்தை மோசே நடத்திட்டு வராரு.
அப்படி இருக்கும் பொழுது மோசேக்கு எதிராக வரும்போது மோசே செய்த காரியம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் விடுறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக யாராவது எழும்பினாலும் சரி, உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிராக உங்களுக்கு சதி திட்டம் தீட்டுறாங்களா, உங்களுக்கு குழி பறிக்கிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, மனசு ரொம்ப கஷ்டப்படுதா, நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? முதல்ல தேவ சமூகத்தில் போய் விழுங்க. தேவ சமூகத்தில் போய் விழியா. அதை விட்டுட்டு இன்னைக்கு வேறு வேறு காரியங்களை நினைக்கிறார்கள், செய்கிறார்கள். சரியல்ல பிரியமானவர்களே. நம்ம தொடர்ந்து அங்கே நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்துக்கு வாங்க. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, மோசே கேட்குறாரு, ஏன்பா அப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக விரோதமாக இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டு இப்படிலாம் வந்து நிற்கிறீங்களே, பேசுகிறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா, நியாயமா என்று சொல்லி சாதாரணமாக தான் பேசுகிறாரு. பாருங்கள், மோசையும் ஆரோனையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவளுக்கு விரோதமாக எதிராக ஒரு கூட்டம் எழும்பி பேசுகிறது. பேசும்பொழுது பின்பு 13 படிங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? கொடுமையா இருக்குங்க, வார்த்தையாலே கொல்றாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே பதைக்குது. கேட்கறது யாரு, பேசுறது யாருயா? இங்க பாருங்க, மோசே வழி நடத்தி கொண்டு வந்த ஜனங்களிலே ஒரு கூட்டம். எங்கேயுமே அந்த ஒரு எல்லாத்துலேயும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க. ஒரு யூனியன் மாரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த எதிர்த்து பேசுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த கூட்டத்தில் சேராதீங்க. அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஆளாக நீ இருக்கீங்களா இல்லைங்களா என்றதை நீங்கள் ஆராய்ஞ்சு பாய்ச்சிங்க. அது ஆபத்து. அப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ள ஆளாக உங்களுடைய சுவாபங்கள் காணப்படக்கூடாது. கவனிங்க, இந்த சம்பவத்தை பாருங்க. இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பேசுகிறாங்க? முதல்ல சொன்னதோடு இல்லை, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. மோசே சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை நான் கானான் தேசத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தானே என்னை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை அழைச்சிட்டு சொன்னாருன்னு சொல்கிறதுக்கு இந்த கூட்டத்தாரெல்லாம் என்ன பேசுகிறாங்க? இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி. இங்கே பாருங்க, இதெல்லாம் அப்பட்டம், இதெல்லாம் அபத்தம் நான் சொல்லுவேன். ஏங்க, இவரை கொல்றதுக்காக மோசே எங்கேருந்து கொண்டு வந்தான்? அதான் வேணுக்குன்னு தான் பேசுகிறாங்க. அதை இது நிஜம்னு சொல்ல முடியாது, வீம்புக்காக பேசுறது. எத்தனை வீட்டில், எத்தனை குடும்பத்தில், எத்தனை புருஷன் மனைவிமார்களும் பிள்ளைகளும் இதே போல வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஏங்க யாராவது அப்படி நினச்சி செய்வாங்களா சொல்லுங்க? சில பேர் சொல்கிறாங்க, நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த? நீ எனக்கு தெரியாது, நீ இதுக்காக தானே நீ என்ன? ஏங்க, அந்த மாதிரியா திட்டம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணுவாங்களா? ஒரு வம்புல சண்டையில் சில பேசுகிறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இவங்களை பார்த்து சொல்கிறேன் பாருங்க, உங்களை தான் சொல்லணும். இதை இது 2 பேருக்கும் பொருந்தும். 2 பேருக்குமே பொருந்தும். சிலர் புருஷனை பார்த்து இப்படி சொல்கிற காரியம் உண்டு, சிலர் மனைவியை பார்த்து சில புருஷர்கள் சொல்கிறது உண்டு. ஏன் பிள்ளைகளே சில பேர் நம்மளை பார்த்து, ஆமாம் நீ என்ன இப்படி செய்கிறதுக்கு, என்ன நடத்துறதுக்கு, அப்படி பண்ணுறதுக்கெலாம் கிடையாது, என்னை இந்த மாதிரி நடத்துறதுக்காக தான் நீ என்னை பெற்றியான்னு சொல்லி கேட்குது சில பிள்ளைங்கள்லாம். ஏங்க, அந்த மாதிரியா யாராவது குடும்பம் நடத்துவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய பெற்று எடுப்பாங்க? அது எதற்காகனா, அவங்களுக்கு இந்த வார்த்தையினால், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லி அவங்க இருதயத்தை குத்தணும் என்கிறது தான் அவரோட நோக்கமே தவிர, சொல்கிற அவங்களுக்கே தெரியும் அது இல்லைன்னு. அப்போ வார்த்தையாலே கொள்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க சொல்கிறது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சொல்லி அவனை சீன்றது யாரை? மோசேக்கும் ஆரோனுக்கும் கோபத்தை மூட்டி ஒரு பிரச்சனையை, கலகத்தை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுன்றது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நீங்கள் பாருங்க, பேசுகிற வார்த்தைகள் உண்மையில் இல்லை என்றது சொல்கிறவங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னா, அந்த மாதிரி குத்தி பேசுனா தானே அவனுக்கு சூடு சொரணம், உனக்கு கோபம் வரணும். அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு ஆங்காரம், அவ்வளவு வேகத்தில் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆவி என்பதை நீங்கள் நிதானிச்சு பாருங்க. இங்கே நான் பார்க்கிறோம், என்னது, வனாந்திரத்திலே எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமா? எங்கள் மேலே துரைத்தன வேற பார்க்குறீ அப்படின்னா என்ன? ஓ, எங்கள் மேலே நீங்கள் அதிகாரம் பண்ணலான்னு பார்க்குறியா? என்னங்க அது? அப்புறம் அதிகாரம் பண்ண மாட்டான். ஆண்டவர் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் தான் இந்த ஜனங்கள் நடத்தணுன்றாரு. என்னம்மா இவனுக்கு திடீர்னு உனக்கு வந்துட்டு உடனே என்ன செய்கிறான்? அவன் என் மேலே அதிகாரம் பண்ணலான்னு பார்க்குறியா? இப்படிலாம் எழும்பி பேசுகிறாங்க. பேசும்போது 14, மேலும் நீ
எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை. எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? இந்த மனுஷருடைய கண்களை எனக்கு கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். நாங்களும் வரமாட்டோம். ஸ்ட்ரைக். இப்போ அங்கே என்ன நடக்குது வனாந்தரத்தில்? இப்போ ஒரு ஸ்ட்ரைக். அங்கே ஒரு ஆள் வந்துருச்சு, யூனியன். இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கம்னு ஒன்று உருவாக்கிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் எதை எடுத்தாலுங்க எல்லாத்துக்கும் ஒரு சங்கங்க. எந்த வேலையை எடுத்துக்கிட்டுங்க. நான் அதை தப்பாக சொல்ல வரல. எதுக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா எல்லாம் ஒன்று செஞ்சு ஒரு கொடி பிடிச்சிடுவாங்க. உடனே நாங்கள் இன்றைக்கி வேலைக்கு வரமாட்டோம், இன்றைக்கி சாலை மறியல், நாங்கள் இந்த ரோடு போட வரமாட்டோம், நாங்கள் கட்டடம் கட்ட வரமாட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் பஸ் டிரைவரில் சேர்த்து நாங்கள் பஸ் நடக்கதா இல்லையா? அது போல் இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ பாருங்கள், இதெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நேற்றுக்கு ஏற்பட்டது இல்லை போடுறது. இது பழைய ஏற்பாட்டிலே இருந்திருக்குது. என்னது என்ன சொல்லி பார்க்குதுங்க? என்ன போட்டிருக்கு? நாங்கள் வருகிறது இல்லை. ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அந்த வனாந்திரத்திலே அந்த பயணத்தை நடத்துகிற அந்த மோசே நடத்துகிற அந்த பயணத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காம முரண்டு பண்ணி என்ன பண்ணுறாங்க? முரட்டாட்டம் பண்ணி நாங்களாம் வர முடியாது, நாங்கள் வரமாட்டோம். எப்படி இருக்கும்? அதுக்கு அவங்க பேசுகிற வார்த்தை என்ன? அதுதான் எனக்கு ரொம்ப கொள்ளுது. என்ன ரொம்ப கொள்ளுது? நீ எங்களை இல்ல இங்க இருக்கு பாருங்க, நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததே கிடையாதான். இதெல்லாம் அநியாயம், அக்கப்பொருள் இல்லை. இது இங்க மோசே மூலமா எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறாரு. தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. அப்படி வாயால் பேசுறாரு, தண்ணி வருதுங்க. கண்மலையில் தூக்கி இப்படி அடிக்க சொல்றாரு, உடனே தண்ணி புறப்பட்டு வருதுங்க. அது மட்டுமா செங்கடல், இந்த பக்கம் கடல், எதிரிகள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை உன் கோலை நீட்டுண்டாரு, கடல் அப்படியே ரெண்டாக பிளந்துக்குது. இந்த மாதிரி அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள் இவர்கள், அது ருசித்தவர்கள் இவர்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எதுவுமே பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கண்ணால் பார்க்குறாங்க. ஆண்டவர் அவர் மூலமாக செய்த ஒவ்வொரு செயல்களையும் கண்ணார பார்த்துட்டு சொல்கிற ஒரு வார்த்தை என்னது? அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய கிடையாது. நீங்கள் பாலுந்தேன தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, என்னது நீங்கள் எனக்கு எதுவும் கொடுத்ததும் இல்லை. இந்த மனுஷருடைய கண்களை எதுக்குங்க இப்போ கண்ணை பிடுங்குறாரு இவர்? இந்த கண்ணை பிடுங்கி இவர் என்னங்க பண்ண போகிறாரு? இதெல்லாம் அப்பட்டமாக பேசுகிற வார்த்தை இது. இதெல்லாம் அநியாயமாக பேசுகிற வார்த்தை இது. இன்னைக்கு குடும்பத்தில் சில இடத்துல கோபத்தில் ஏபிற வார்த்தைகளை கொப்பளிக்கிறாங்க. எதுக்கு நீ என்னை கொண்டாந்து வச்சிருக்கிற? நீ எனக்கு கழுத்தை இறக்குது. நான் சொல்கிறேன், யாரு கழுத்தை இறக்குற? இந்த வார்த்தை, கடுமையான வார்த்தைகளை சிலர் சொல்கிறாங்க. நீ என்ன மாதிரிலாம் செய்யறதுக்காக தான் நீ கொண்டு, அந்த மாதிரி செய்யறதுக்காகவே ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. எத்தனை குடும்பத்தில் சண்டையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீ என்ன இதுக்காக தானே என்ன கல்யாணம், யாராவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி இந்த மாதிரிலாம் பண்ணணும், நம்ம கொண்டாந்து வச்சுட்டு இந்த மனைவி இப்படிலாம் நடத்தணும் போகணுன்னு திட்டம் போட்டேன் இவனை செய்கிறானே, இந்த மாதிரிலாம் வார்த்தையை கொட்டுறாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லை இது. நீங்கள் யோசித்து பாருங்க. கேட்டால் நீங்கள் அப்படி தான் பேசுவாங்கன்ற. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. இதுதான் நான் சொல்கிறேன், சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். இப்போ மோசேயை சரியாக புரிந்து கொள்ளாததுனால அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? பேசி அவனை மனம் அடிவாக்குகிறார்கள். அவன் மனம் உடைந்து போகும்படியாக, சுக்குனர் உடைந்து போகும்படியாக அவன் பேசுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம் 15வது வசனம். அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. மோசேக்கு கோபம் வந்துருச்சு. அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. சரி, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலா எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றார். நான் திரும்பி எங்க வர பாயிண்ட்டுக்கு. மோசே இங்க பாருங்க, யார்கிட்ட சொல்றாரு அதை பாருங்க. யாங்க? அவன் கர்த்தரை நோக்கி. பேசுனது யாருங்க? அந்த ஒரு கூட்டம், எதிரான கூட்டம் தான் பேசுது. அந்த கூட்டத்தார்கிட்ட பேசலை, அந்த கூட்டத்தாரை பார்த்து எதுவுமே பேசலை. அவன் திரும்பி என்ன பண்ணுறான்? இவங்கள்ட்ட எது பேசினாலும் எடுபடாதுன்னு சொல்லி, இது போல் ஒரு நெருக்கடிகள், நிர்பந்தங்கள், உங்களை வசை சொல்லுகள் வரும் பொழுது அவங்கள்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க, எதை பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது மண்டையில் ஏறவும் ஏறாது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய வேதனை, டென்ஷனில் அவங்கள்ட்ட தான் வார்த்தையை கொட்ட பார்ப்போம். திருப்பி அவங்கள தான் பார்த்து கேசுவோம். உனக்கு நன்றி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்கா, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டியா, எனக்கு பின்னால் பிறந்தவனாச்சே, நான் பார்த்து பிறந்தவனாச்சே, நான் தூக்கி வளர்த்தவனாச்சே. அடாடாடாடாடா. நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. இதை தான் நம்மளுடைய உள்ள என்ன செய்யுது? கொட்டி தீர்த்துருவோம். கொட்டினாவது கொஞ்சம் இறங்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இறக்கிட்டு போங்க. ஆனால் ஒன்று ஒன்றும் நடக்காது.
ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கொட்டுறதை கொண்டுட்டு போய் தேவ சமூகத்தில் கொட்டுங்க. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, உன் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிடுங்கன்றார். இது போல ஒரு நொறுக்குதல், இது போல ஒரு இடுக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னு சொன்னால், இங்கே நான் பார்க்குறோம், முதல்ல பார்த்தோம் மோசே முகங்குப்புற தேவ சமூகத்தில் தான் வந்து விழுந்தான். இங்கே நான் பார்க்குறோம் மோசே என்ன செய்ததாக பார்க்குறோம், கர்த்தரை நோக்கின்றான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் தான் சொல்கிறாரு அவர், ஆண்டவர்கிட்ட தான் என்ன சொல்கிறாரு அவர், ஒரு கழுதையை கூட நான் என்ன செய்யலை, நான் எடுத்துக்கலையா, என்ன மாரி இந்த ஜனங்க என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு. என்னது, நான் ஒரு 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 ஒத்த ரூபா ஒரு பைசா எதுவுமே என்ன செய்யலை, உங்களால் நான் ஒரு பலனை அடையலை, தெரியுதா, இந்த வருமானத்தை சம்பாதிச்சு எடுத்து நான் எதையும் சாப்பிட கிடையாது, செய்ய கிடையாது, என்னை பார்த்து இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்குறான் என்று சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்படுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த ஜனங்க மோசேயை என்ன செய்யலை, சரியாக புரிஞ்சிக்கல. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், தவறான புரிந்து கொள்ளுதல். நான் இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன், அவங்க புரிஞ்சிக்கல, இப்போ நாம் புரிஞ்சிக்கணும்ல. இந்த மோசையை பற்றி நான் ஒரு சில காரியத்தை, நான் இன்னும் ஒன்று காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்கள், 14:15. ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. போதும் போதும். இந்த தூங்குறவங்களாம் நீங்கள் கீழே போய் தூங்கிடலாம், எனக்கு நல்லாவே தெரியுது. கவனிங்க, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன், என்னங்க அது, நான் கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. கவனிங்க, மோசே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறது தான் இப்போ உங்கள் மூலமாக வாசிக்க நான் காமிச்சேன். இப்படிலாம் இந்த ஜனத்துக்காக என்ன 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 பரிந்து பேசுகிறேன், ஆண்டவருக்கே பொறுக்கலைங்க இந்த ஜனங்க பண்ணுறத அட்டுழியம். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்கே பொறுக்கலை, கர்த்தருக்கே கோபம் வந்து போச்சு. இந்த ஜனங்க பண்ணுற அடாவடித்தனமோ அட்டுழியமோ அக்கிரமத்தையும் தாங்க முடியாமல் மோசையிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, விடுப்ப அவனை நான் ஒரு வேலை பார்த்துறேன். மோசே போய் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார், ஐயோ ஆண்டவர் நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்க, என்னது ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல் இந்த ஜனங்களை நீங்கள் கொள்ளுடாதீங்கன்றார். கர்த்தர் என்ன விடு, நான் கொல்ல போகிறேன்றார். கர்த்தர்கிட்ட போய் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினார் இந்த மோசையை பார்த்து தான் இந்த பசங்க பேசுகிறாங்க. என்னது, அதை தான் நான் சொல்ல வந்தேன், புரியுதா? எங்கள் மேலே துரைத்தனம் பண்ண வரீங்களா, என் கண்ணை பிடுங்க நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். யாரை பார்த்து என்ன பேசுறதுன்றது ஒரு இது இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ அப்போ மோசே இப்படிலாம் இருந்திருக்காரு. படிங்க, 18 வரைக்கும் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்பொழுது 20வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். போதும், பார்த்தீங்களா? இந்த ஜனத்துக்காக, அந்த ஜனத்தினுடைய அழிவுக்காக மோசே கெஞ்சி ஜெபிக்கிறாரு. ஆண்டவருக்கு மனசு மாதிரி, சரி போ நீ சொன்னன்றதுக்காக ஓ முகத்துக்காக பார்க்குறேன்னு சொல்லி இந்த ஆட்களெல்லாம் என்ன செஞ்சார், விட்டா. இந்த விட்டதுனால வந்த வேணா தான் இது. இப்போ இது வந்து எங்கே நடந்தது, இது முந்தி நடந்தது. இப்போ சற்று முன்பு படித்தது எப்போ நடந்தது, அது பிந்தி நடந்தது. இந்த மாதிரிலாம் இந்த ஜனங்களுக்கு விழுந்து விழுந்து ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி இவங்களை உயிரோடு விட்டதுனால தாங்க இப்போ வந்து பேசுகிறான். அன்னைக்கே ஆண்டவர் ஒன்றில் ரெண்டு பார்க்குறேன்னு சொல்லி இந்த மோசையை விட்டு இருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்புதா இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அப்போ என்ன சொல்லியிருப்பார், இதுக்கு தாண்டா தம்பியா அன்னைக்கே அவனை தீர்த்து கட்டுறனா, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுறான்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஆண்டோடைய மனசு எங்கே இருக்குது, மோசையின் மனசு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மோசையை பார்த்து துணிஞ்சு பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் அநியாயமாக இல்லையா? நீங்கள் உங்களுக்கு நியாயமாகப்படுதான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல வந்தது என்ன, அப்போ இவ்வளோ காரியம் செய்த மோசேவும் இந்த தவறான புரிந்து கொள்வதனால அவன் அவஸ்தைப்பட்டான் என்பதை தான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன். 11ஆம் அதிகாரம் என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி
நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உமக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஜனங்களை நடத்துறதுனால இந்த மோசே படாத பாடு பட்டாருன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சும்மா இல்லை. நினைக்கிறாங்க என்னமோ ஆஹா ஓஹோ என்னங்க ராஜ பதவி என்பது, ஒரு தலைவர் பதவி என்பது ஒரு மேன்மையானதா? ரொம்ப டென்ஷனுங்க, ரொம்ப டென்ஷன். யோசித்து பாருங்கள். ஒரு சிலருக்கு தான் அது புரியுது, ஒரு சிலருக்கு புரியுறது இல்லை. யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே பெருசு, அதில் எத்தனையோ சங்கடங்கள் சர்ச்சைகள் வருதுங்க. இன்றைக்கு இந்த சபையில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை பேருடைய குடும்பங்களுடைய காரியங்களையும் நம்ம பார்க்கணும், விசாரிக்கணும்னா இப்போ அது எவ்வளோ பிரச்சனைன்றதை ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஒரு சிலருக்கு தான் அது புரியுது. எப்படி தான் நீங்கள் எத்தனை பேரை கவனிக்கிறீங்கன்னு சொல்லி என்னை ஒரு சில புரிந்து கொண்டவங்க என்ன விசாரிக்கிறாங்க. இந்த புரியாததை தான் இந்த மோசையை பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நான் வருத்தப்படுறது இல்லை. நான் பீட்டர் என்ன பண்ணீங்க, போய் வரீங்க, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. கவனிங்க, இங்கே என்னாகவும் 11ஆம் அதிகாரத்தில் 12, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையென்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. ஏங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா, எவ்வளோ நொந்து போயிருந்தா, மோசே வாயிலிருந்து வர வார்த்தை என்ன, இவ்வளோ நானாக பெற்றேன், என்னங்க இது சொல்ல முடியாமல் தாங்க முடியாமல் எனக்கு சொல்ல முடியலையேன்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவுக்கு டென்ஷனையும் டார்ச்சரையும் கொடுத்துருந்தா இந்த வார்த்தை வந்திருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பெற்றது நானா? அப்புறம் படிங்க. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. என்னை பார்த்து எல்லாரும் வந்து என்னட்டு அழுதுட்டு இருக்கிறாங்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? ஐயோ என்னால் இது தாங்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அவன் வேதனைப்பட்டிருந்தா, நொந்து போயிருந்தா சொல்லுங்க. மோசே ஆண்டவரிடத்தில் முறையிட்டதை நாம் பார்க்கிறோம். படிங்க. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். போதும். பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெறுத்து போய், ஐயா சாமி இங்கே பாருங்க, ஆண்டவரே என்னால் இது முடியாதுப்பா, இந்த ஜனங்கள்கிட்ட என்னால் நம்ம போராட முடியாது, மல்லுக்கு நிற்க முடியாது, இவங்களை வழி நடத்த முடியாது, நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி பண்ணி ரொம்ப உபத்திரம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஐயோ அதை விட என்ன செஞ்சிடலாம் ஆண்டவரே, என்ன நீங்கள் எனக்கு ஒரு வழியை கொண்டு போட்டால் போதுங்க. யோசித்து பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருந்தா, எந்த அளவுக்கு அந்த ஜனங்களால் அவன் வருத்தப்படுத்தப்பட்டிருந்தா இந்த வார்த்தை வந்திருக்குன்றதை யோசிக்கணும். இப்படியெல்லாம் வருத்தப்படுத்தி, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு, இப்படியெல்லாம் அழுது, இப்படியெல்லாம் புலம்பி, இப்படியெல்லாம் கலங்கி, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு, ஆண்டவருக்கு பொறுக்க முடியாமல் கோபம் வந்து இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்று பாத்திரம், ஒரு கை பாத்திரம் என்று இயேசு கர்த்தர் சொல்லும் பொழுது உடனே மனசு மாறி மோசே என்ன பண்ணுறாரு, ஐயோ அந்த ஜனங்களை என்ன செஞ்சிடாதீங்க, இங்கே பாருங்க, அந்த ஜனங்களை ஒன்று கொண்டு போட்டுறாது. கொண்டு போட்டால் என்ன செய்ய, ஊரில் என்ன பேசிப்பாங்க, பத்தியா அந்த வனாந்தரத்தில் கொண்டுட்டு போய் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டார், கடவுளை, இந்த கடவுளை நம்பி போனாங்க பத்தியா, இந்த கடவுள் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு. பத்தியா இதான் என் கடவுள்னு உங்கள் பேரு கெட்டு போயிடும். மோசே எவ்வளோ அழகாக எடுத்து பேசுகிறாரு பாருங்க. உங்கள் பேரு கெட்டு போடும், உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும், வேண்டாம். அப்போ மோசே எவ்வளவு நல்லவர் என்பதுக்காக நான் கொண்டு வரேன். அவர் சொல்கிறார், அந்த ஜனங்களுக்காக தான் வேணா நான் சாவரன்றாரு, என் உயிரை வேணாலும் என்னை கொண்டு போடுங்கன்றாரு. ஆனால் அவங்க மறிக்கிறதுக்கு என்ன செய்யலை, அவர் விரும்பலை. என் பேர் இன்னொரு இடத்துல இருக்குது, என் பேரை வேணாலும் நீங்கள் கிறுக்கி போடுங்கன்றாரு. நான் எதை இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இப்படிலாம் இந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்ட கரிசனையாக இருந்த இந்த மோசையை பார்த்து இந்த முசுறு பிடிச்ச இந்த கும்பல் வந்து என்ன பேசுது, என் மேலே துறைத்தனம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, நீங்கள் என்னை வந்து பாலும் தேனை ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா கதை கப்சாது அப்படி இப்படி என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக பேசும் பொழுது மோசே என்ன செய்தார், ஆண்டவரை பார்த்து முகம் குப்புற வேண்டார். இப்போ நான் எங்கே வரேன்னா, இதே போல் உன் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்களால் பலனை அடைஞ்சவங்க, நன்மை அடைஞ்சவங்க உங்களை பார்த்து பேசும்போது உங்கள் மனசு நோகும், வேதனைப்படும் தான்.
மோசே என்ன செஞ்சார்? அதுதான் நம்ம செய்யணும். என்ன காரணம்னா, அப்போ நமக்கு முன்பு வாழ்ந்த முன்னோருடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறோம். நாம் அந்த வழியாக தான் போகிறோம், நாம் அந்த பாதையில் தான் போகிறோம், நாம் அந்த பாதை வழியாகத்தான் போய் ஆகணும். அப்போ நம்ம அந்த வழியை விட்டு விலகி போக வாய்ப்பே கிடையாது. நமக்கும் அப்படி நடக்குமா என்று சொல்ல நடக்கும். யோசேப்பை புரிந்து கொள்ளாதவர்கள், மோசேயை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களையும் என்னையும் புரிஞ்சுக்க போகிறாங்க. யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக ஒரு குறிப்பு சொல்கிறேன். 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். போதும், அப்புறம் படிக்கலாம். கவனிங்க. இந்த அன்னாளை பற்றியும் ஒரு கதை உங்களுக்கு தெரியும். கதை இல்லை, ஒரு நடந்த ஒரு சரித்திரம். அன்னாள் என்பவள் என்னது, எல்கானா என்பவருடைய மனைவி, முதல் மனைவி. அவளுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா? பல வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு குழந்தை இல்லை என்பதனால அவன் புருஷன் என்ன செஞ்சுக்கிட்டான்? 2ஆம் தரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதில் உங்களுக்கு குழந்தை இருந்தது. இவளுக்கு குழந்தை இல்லை என்பதனால அந்த 2ஆம் தரமாக அவள் என்ன செய்கிறா? எப்போ பார்த்தாலும் இவளை ஏளனமாக பார்க்குறதும், பரியாசம் பண்ணுறதும், சாடை பேச்சு பேசுகிறதும், இதெல்லாம் இங்கே இருக்குது. நான் இப்போ நேரம் இல்லைன்றது நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் பார்த்து ஒரு நொந்து நூலாகி என்ன செய்கிறாவ? இவன் என்ன செய்கிறா? இங்கே பாருங்க, 6வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். சரி. இவள் அவளை மனமடிவாக்குவாள். சரி. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்க பாருங்க, சாப்பிடாம அழுதுட்டு இருப்பா. எப்ப பார்த்தாலும் அவளுடைய ஓரகத்தி என்ன செய்வா? எப்போ பார்த்தாலும் சாடை பேச்சு பேசுறது, எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லைன்றது குத்தி காட்டி பேசுறது. அதனால் அவள் மனம் உடைஞ்சி இந்த அண்ணாள் என்ன செய்தான்னு போட்டிருக்குது, அழுதுட்டு இருந்தா போட்டிருக்கேன். எப்படிங்க சாப்பிட்றதுக்கு மனசு வரும்? அப்போ சாப்பிடாமன்னா சாப்பாட்டை வெறுத்து சாப்பிட மனசு இல்லாமல் நமக்கு இப்படி நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அவள் அழுது கொண்டு இருப்பான்னு சொல்லி போட்டிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இங்கே பாருங்க, 10வது வசனத்தை பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. போதும். அப்ப என்ன ஒரு முடிவு எடுத்துட்டான் இந்த அண்ணாள். என்னது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் ஆலயத்தில் போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுதா. தப்பா? தப்பு இல்லை. சரியா? சரி. நல்ல காரியம் அவர் செய்திருக்கிறான். இப்படிலாம் அவள் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலாகி பேச்சு இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் வாங்கி அவள் சொல்லடி வாங்கி மொத்தடி வாங்கி ரொம்ப நொந்து போய் எங்கே வந்திருக்கிறான்? ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். ஆலயத்தில் என்ன செய்கிறான்? ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறான். அவள் கர்த்தருடைய சன்னதியிலே விண்ணப்பம் பண்ணி. எவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரங்க? வெகு நேரமா. நிறைய பேர் கவனிக்கல. இங்கே ஜெபம் பண்ண ஓஹோ அண்ணாவை பற்றி சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஜெபம் ஞாபகம் வந்துச்சு போட்டிருக்கு. கவனிங்க, வெகு நேரமாக ஜெபம் பண்ணுறான். இது சரியா தப்பா? இது நம்ம நீங்கள் எல்லாம் நாளும் சொல்ல முடியாது. அவள் என்ன எவ்வளோ நேரம்னாலும் ஜெபம் பண்ணாலும் அது தகும். இப்படி நடக்கும் பொழுது, இந்த காரியம் நடக்கும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். 13லேருந்து படிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. வாயை திறந்து சத்தம் போடல, கத்தல, எல்லாமே மனசிலிருந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். சரி. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். பாருங்க, இது அநியாயம் இல்லை? இது அநியாயம் இல்லை? அவளே நொந்து போய் உட்காந்துருக்கிறேன், வெந்து போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணுமேனு ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருந்தா, இந்த ஏலி யாரு? அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன். இவன் என்ன நினைச்சிட்டாருன்றது தான் சொல்ல வரேன். அண்ணாளை பார்த்தாரு, ஆலயத்தில் பார்க்குறாரு, உதடு அசைகிறத பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கா. முக்காடு போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த அம்மா. இவர் நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஏலி என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அதுதான் எனக்கே பொறுக்கலை இந்த வார்த்தை. என்ன பொறுக்குது? என்ன சொல்கிறாரு? அவளை நோக்கி பாருங்க, இந்தாம்மா எவ்வளோ நேரம் என்ன எவ்வளோ நேரம் வெறிச்சிட்டு இருப்பேன். அதாவது இவன் குடிச்சிட்டு யாரும் உட்காருவாளா? பிடிச்சிட்டு வந்துட்டு முனை உட்காந்துருக்கிறேன். இப்படி தான் அவர் பேசியிருப்பார்.
அவர் பேசுகிற தோரணை துணியெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒதுக்காது. என்ன, உன் குடிய உன்னை விட்டு விலக்கு. இது அதை விட பெரிய வார்த்தை இது. நான் சொல்ல வந்தது என்ன, இந்த ஏலி அன்னாளை தவறாக புரிந்து கொண்டார். அன்னானுடைய செயலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரிஞ்சிக்கல தானே? புரிஞ்சிக்காதனால தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என்ன பேசுகிறாரு, நீ குடிச்சிட்டு வந்திருக்கிற, வெறிச்சிருக்கிற, போதும் போதும்ப்பா, ஒரு மாதிரி தான் பேசியிருப்பார். இப்போ இங்கே நான் என்ன வரேன்னா, அவள் ஏற்கனவே அவள் அடிபட்டு நொந்து போய் வந்திருக்கிற அந்த அண்ணாளுக்கு என்னவா இருந்திருக்கும்? இப்போ சொல்கிறது அத்தனையும் தப்பு பொய்ன்னு நல்லாவே தெரியுது. அப்புறம் கோபம் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லலை அதை. இப்போ நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சில பேர் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள், ஒரு கோபம் வருமா வராதா? அப்புறம் பேசணுமா பேச மாட்டேண்ணா, எப்படி அது என்னதுவாக இருக்குது? ஓ, அது நமக்கு ஒரு நியாயமாக தோன்றுகிறது. இப்போ நான் கேட்குறேன், ஏன் அந்த அண்ணாளுக்கு இங்கே கோபம் வரலன்றது தான் பாயிண்ட். நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னை பார்த்தா குடிச்ச மாதிரியே தெரியுதே, என்ன பார்க்குற நீ, என்ன நீ ஊழிய செய்கிற ஊழியக்காரன், நீ பார்த்தா அப்படியே தெரியுது, என்னை பார்த்தா அப்படி தெரியுது உனக்கு, பார்த்து பேசு, நிதானிச்சு பேசு. சொல்கிறது எப்படி மனுஷிகமாக பேசுகிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் என்னை பார்த்து குடிச்சிட்டு வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு கோவம் வராது, நான் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். இப்படி தாங்க பேசுவாங்க. ஆனால் அப்படி பேசக்கூடாது. அண்ணாலே சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், தப்பு கணக்கு போட்டு தப்பான பார்வையில் குடிச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த அண்ணால் என்ன சொன்னான்? அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே. இருங்க ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கணும். அப்படி அல்ல என் ஆண்டவனே. இவருக்கெல்லாம் ஒரு மரியாதை ஒன்று வேண்டி கிடக்குது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். எப்போ என்னை பார்த்து நீ இன்னும் குடிச்சிருக்கிறேன்னு பேசுறதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? என்னையா நினச்சிட்டு இருக்கிறேன், நான் வேற மாதிரி பேசி காட்டுறேன். ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகிடுறோம். நமக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ என்னை பார்த்து குடிக்காரன்ட்டான், என்னையா என்னை பார்த்து குடிக்காரன்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படி பேசலை. இந்த அண்ணால் என்ன பேசுகிறேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன். அங்கே பாருங்க, என் ஆண்டவனே. பாருங்க என்ன பெரிய வார்த்தை இது, என்ன பெரிய வார்த்தை இது, என் ஆண்டவனே. அப்புறம் நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அப்ப தன்னுடைய நிலைமையை அவள் வெளிப்படுத்துகிறார். ஐயா, நான் மனசு உடைஞ்சு வந்திருக்கிறேன், நொந்து போய் வந்திருக்கிறேன். நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நீங்க சொல்ற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க பாக்குற மாதிரி நான் அப்படி எதுவும் குடிச்சிட்டு வரல. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஐயா, என் மனசுல இருக்க பாரத்தை ஊத்துனையா, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே. அப்புறம் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். சரி, கவனிங்க. அதாவது அவள் எவ்வளோ கைண்டாக ரிப்ளை பண்ணுறான்னு நான் சொல்ல வரேன். ஒரு தன்மையா, தாழ்மையா, பொறுமையா, நிதானமா அவள் பேசுகிறதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்படி ஒரு பொறுமையாக பேசி தன்னுடைய பதிலை, தன்னுடைய தன்னிலை விளக்கம், சரிதா, தன்னை தவறாக ஒருத்தர் புரிந்து கொண்டாலும், தன்னை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனாலும், அவள் புரிந்து கொள்கிறாங்களோ இல்லையோ புரிந்து கொள்ளும்படியான ஒரு பதிலை சொல்லி புரிய வைத்து அவள் அங்கு அமைதியாக பொறுமையாக அவள் செயல்பட்டதை நீங்கள் சிந்திக்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்களுக்கு இது போல வருதா சூழ்நிலைகள்? உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இப்படி அவசரப்பட்டு யாராவது பேசிடுறாங்களா? ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. போடாமல் என்ன செய்யணும், அண்ணாலை போல பதிலை சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இப்படி சொன்னதனால கவனிங்க, இப்படி அவள் நடந்து கொண்டதனால அவள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். சாதாரண விஷயம் இல்லை. அவளுக்கு பிள்ளை பிறந்தது, ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அவன் அந்த ஆலயத்தில் வளர்ந்தான். அவன் பேர் சாமுவேல் என்று பார்க்குறோம். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்ததாக பார்க்குறோம். எவ்வளோ பெரிய காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்கிறேன், எங்களை யாராவது இப்படிலாம் கோபம் மூட்டுற மாதிரி, ஆத்திரம் மூட்டுற மாதிரி பேசிட்டாக்கா என்ன போகிறாங்க? தெரிஞ்சிக்காமல் புரியாமல் தான் பேசுகிறாங்கன்றது தான் நான் திருப்பி சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு பேசலை, தெரியாமல் தான் பேசுகிறாங்க. தெரியாமல் என்ன, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்ல வரேன். எல்லாருமே உங்களை தப்பு கணக்கு போடுறாங்க, தப்பான பார்வையில் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம மனசு வேதனையாக தான் இருக்கும். இப்போ அண்ணாளுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும், என்ன போய் இந்த மாதிரி பேசிட்டாரே என்று சொல்லி. அப்போ பாதிக்கப்பட்ட நபர்களை 3 பேரை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 4ஆவதாக ஒரு நபரை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 17:17.
ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். போதும் கவனிங்க. தாவீதினுடைய தகப்பன் தாவீதை கூப்பிட்டு, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் ஒரு காட்டில் வனாந்தரத்தில் இருக்கிறான், வீட்டில் இல்லை அவன். அவங்களோட பழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்க போனான்னாக்கா 1 மாதம் 10 நாள் இருந்துட்டு தான் வருவாங்க, தினசரி போய் வர பழக்கம் கிடையாது. அப்படி இருந்தவனை வீட்டுக்கு வரவழைத்து தாவீதிட்ட சொல்கிறாரு, தம்பி உன் அண்ணன்மாரெல்லாம் யுத்த காலத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்த காலம்னா எங்கே? அந்த கோலியாத்து விஷயந்தான். அந்த கோலியாத்தி நிமித்தமாக யுத்த காலத்துக்கு இராணுவ வீரர்களாக போயிருக்கிறாங்க. போய் 10-15 நாள் ஆச்சு. பிள்ளையாண்டம் எப்படி இருக்கான்னு தெரியலவா, சாப்பிட்டானா சாப்பிடலையா, வேலைக்கு சாப்பாடு கிடைச்சதோ இல்லையே தெரியல. பெத்த மனசு பித்து பாருங்க. அந்த பெற்றோருடைய தகப்பனார் சொல்கிறாரு தாவீதுகிட்ட, நீ போகிறதே போய் என்ன செய்கிற, போய் கைக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு, வறுத்த பயிறு, அப்பம், புரியுதுங்களா, இன்னும் சில 10 பால் கட்டிகள், என்ன இது போல அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதை அனுப்புறது அவங்க தகப்பன்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா சொல்லி தான், அப்பா அனுப்பி தான் தாவீது அங்கே போகிறாரு. போயாச்சா? போயிட்டாரு. போய் பார்த்துட்டாரு. பார்த்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்துக்கு வாங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? யுத்தத்தை பார்க்கிறதுக்காக அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். இங்க பாருங்க, இதை நீங்க வேற மாதிரி நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். நீ வேடிக்கை பார்க்க வந்திருக்கிற, ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கிற. நீ ஊர்ல ஆட்டெல்லாம் எங்கேயே விட்டு காணவன் இங்க எதுக்குடா வந்த? ஏன் வந்த? இங்க எதுக்கு வந்த? அவங்க விரட்டுறாங்க. நான் அப்படி சொன்னதானே உங்களுக்கு புரியும். வசனத்தை படிக்கும்போது ஒரு சிலருக்கு புரியாது. வாசகம் அழகா எழுதியிருக்குதுங்க. அவன் விரட்டுறான். தம்பிக்காரனை பார்த்து தாவீதை, எதுக்கடா இங்கே வந்த? இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்? இங்கே என்ன உனக்கு வேலை? ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு இங்கே என்ன வந்திருக்க? நீ வேடிக்கை தானே பார்க்க வந்திருக்கிறேன். அதோடைய போச்சு. அங்கே சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள், துணிகரமான வார்த்தை. என்ன சொல்லி திட்டுறான் பாருங்க. அவன் உன் துணிகரத்தை அறிவன், உன் இருதயத்தையும். ஏங்க இருங்க, இதில் என்ன அகங்காரம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவன் அப்பா சொன்னாங்களேன்ற அப்பா சொன்ன பேச்சை தட்டாமல் இவ்வளோ தூரம் கால் கிடக்க நடந்து அவன் எவ்வளோ கொடுத்ததாக அளவுலாம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. 1 மரக்கா பயிறு, 10 அப்பம், 10 பால் கட்டி, என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இது ஒரு லக்கேஜா இல்லையா? அது சொல்ல வரப்ப ஏதோ ஒரு வெயிட்டு. இந்த காலத்தில் சும்மா ஒரு பிள்ளைங்கள்ட்ட ஒரு சாதாரண ஒரு பேக் எடுத்துகிறதுக்கு நம்ம கணக்கு பார்க்குதுங்க. ஐயோ நான் தூக்க முடியாது. ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு தூக்கிட்டு ஐயோ எவ்வளோ பெரிய தூக்கிட்டு வரேன்றாங்க. இவன் என்ன செய்கிறான்? இவ்வளவையும் தூக்கி கொண்டு எவ்வளோ தூரம் நடந்து அவன் அண்ணன்மாருக்காக கொண்டுட்டு போய் கொடுக்க வந்தாக்கா, தம்பி வந்தியாடா தம்பி, அப்பா எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருந்தா, அதை கேட்கல அவன். இங்கே பாருங்க, அப்பா என்ன சொன்னார், அம்மா என்ன சொன்னாங்கன்னு அதை கேட்கல. இவ்வளவும் கொண்டு வந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, வாங்காமல் இருந்திருப்பான், சாப்பிடாமல் இருந்திருப்பான், அதையும் வாங்கிக்கிட்டான். வாங்கி சாப்பிட்றதையும் சாப்பிட்டுட்டான். என்ன தாவீதை பார்த்து என்ன கேட்குறான்? டேய் இங்கே என்னடா வேலை? இங்கே என்னடா பேசிகிட்டு இருக்கிற? வந்தியா, பார்த்தோமா, போனோம், போயிட்டே கிளம்பு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க? அதோட விட்டான். எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் அகங்காரம் எனக்கு தெரியும், நீ ஆணவம் பிடிச்சவன், நீ திமிரு பிடிச்சவன். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லையா அந்த வார்த்தை? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசுகிறேன். அப்படி தான் இருக்குது இந்த வார்த்தை. உன் இருதயத்தின் அகங்காரம் தெரியும். என்ன அகங்காரம்? என்ன பண்ணிட்டான்? இன்னும் விசாரிக்கிறான். என்ன கூட்டம், என்ன பிரச்சனை, என்ன சண்டை, யாருக்கு சண்டை, எதனால என்ன விசாரிக்கிறான்? இது தப்பாது? யோசிச்சு பாருங்க. இதே போல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, இதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா, இதே போல் உங்களை பார்த்து யாராவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்ன கோபம் பொத்துக்கிட்டு வரும். இப்போ தாவீது அப்படி செய்யலைங்க. தாவீது யார்? கேள்வி கேட்டது யார்? கேள்வி யாரை பார்த்து யார் கேட்டது? எங்கே இருக்கீங்க தெரியல. நீங்கள் எல்லாம் இருக்கீங்களான்றதுக்காக அந்த கேள்வி கேட்குறான். நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. நான் பேரை கேட்கல. யார்? அவன் அண்ணங்காரன் தம்பியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். என்னென்ன? உன் இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப திமிரு பிடிச்சோன்னு எனக்கு தெரியும். அப்புறம்
உன் துணிகரத்தை பாருங்க, நீ ரொம்ப துணிகரமான ஆள் எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு பிடிச்சி காயிறான். என்ன செஞ்சிருக்கணும்? தாவீது என்ன செய்தான் போட்டிருக்கு. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு பக்கமாக திரும்புறான். நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்த காலத்து தம்பியை பேசுவோம். கவனிக்கிறீங்களா? இது அந்த காலத்து அண்ணன் தம்பிங்க, இந்த காலத்து தம்பி. இங்க பாருங்க, இப்ப இதை விட்டுடுங்க. இப்ப நான் பேசுறது ஒரு கற்பனை. ஏய், உனக்கெல்லாம் நான் மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லு, என்ன என் புத்தியை அடிக்கணும் செருப்பால். வரேன், போய் வச்சுக்கிறேன் என் அப்பனை, என்னை அனுப்பினேன் பாரு, உனெல்லாம் வந்து உனக்கெல்லாம் வேலை மேனக்கட்டு நான் இங்கேருந்து நான் பால் கட்டியும் பயிரும் தூக்கிட்டு வந்துட்டு தின்னுபிட்டு நீ என்ன வந்து என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க. நீ உனக்கு எம்மா கொழுப்பு, நீ என்ன இங்கே சண்டை போடுற, நீ சண்டையாக போடுற, நீனே 10 நாளாக உட்காந்து தூங்கிட்டு இருக்க, நீ என்ன சண்டை போட்டு என்ன கிழிச்ச நீனே. நான் பேசுறதெல்லாம் கற்பனை. ஏங்க வருமா வராதா? இந்த மாதிரி என்ன வருமா வராதா? தோணுமோ தோணாதா? புத்திசாலியாக இருக்கான், கேட்பானா கேட்க மாட்டானா? எவ்வளோதான் அவன் பொறுத்து பார்ப்பான். ஏதோ நானும் வந்தேன் சார் கம்முன்னு இருந்தாக்கா நான் படி திரும்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் திமிருன்ற, துணிகரன்ற, அகங்காரன்ற, ஆணவன்ற இதான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் கொண்டாந்தது தின்னுபிட்டு நீ பேசிகிட்டு இருக்கிற. நீ என்னது? நான் கொண்டு வந்ததை வச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டு நீ திமிரா பேசிகிட்டு இருக்கிறேன். உன்னெல்லாம் காய விட்டுருக்கணும்டா. உன்னை யுத்த காலத்தில் சோத்துக்கு லாட்டி அடிச்சு பாயோ பாவம் பிள்ளைத்த பசிச்சு சாப்பிட்டானா சாப்பிடல, வேலைக்கு கிடைச்சதா இல்லையே தெரியல, போய் 10 நாள் ஆச்சேன்னு அப்பா சொன்னார்ன்ட்டு போனால் அப்பாவுக்காக வந்தேன், போய் அவரை வச்சுக்கிறேன். வேற அந்த கிழவனை நம்பி நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறேன். அதாவது ஊரில் நடக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கற்பனையாக பேசுகிறேன். அப்படி தானங்க பேசுவாங்க. ஒரு கோபம் வந்துச்சுன்னா தாவீது என்ன செய்தான் அதை தான் நான் நினச்சி பார்க்கணும். அப்போ அவன் கொஞ்சம் கூட நோ டென்ஷன். ஆனால் டென்ஷன் ஆக்கிட்டாங்க, அவன் டென்ஷன் ஆகலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒருத்தவங்க கோபம் மூட்டும்படி உங்களை பேசினால், அப்படி பேசும் பொழுது உங்களை கோபப்படுத்துவார்கள், கோபம் மூட்டுவார்கள். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், ஒரு விசுவாசி என்ன செய்யணும்னா, தாவீது என்ன செய்தான்? திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் என்ன சும்மா வந்தேன், உனக்கு பார்க்க வந்தேன், அப்பா கொடுத்தது கொண்டாந்து கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு போக வந்திருக்கிறேன். நான் வந்ததுக்கு காரணமே இல்லையா? என்ன அப்படி பேசுற, ஏன் அப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு வேறு ஒரு இடத்துல திரும்பி அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, அவனை விட்டு விலகிட்டான்னு சொல்றான். அவன் விட்டு மொம்புக்கு நிக்கல, வாக்குவாதம் பண்ணல, அவன் எதிர்த்து பேசலன்றதான் பாய்க்கும். நம்மள வந்து என்ன பண்ணுவோம், அங்கேயே அதே இடத்துல என்ன பண்ணுவோம், 1-2 பேசி பீஸ் ஆகிடுவாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த மாதிரி ஒரு வம்பு வருதா, அப்படி ஒரு வழக்கு வர்ற மாதிரி இருக்குதா, நம்ம விலகிடணும், நம்ம ஒதுங்கிடணும். என்னங்க அவன் புரியாமல் பேசிட்டான், அவன் புரியாமல் பேசுறதுனால தான் ஒதுங்கி வந்துட்டான். தாவீது என்ன பண்ணப்ப? ஒன்றும் இல்லை, அப்படியே விலகிட்டான். அவன் அண்ணக்காரன் பேசுறது தான் கரெக்டா? சரியில்லை. இல்லை சரியானா சரியில்லை தான். அப்போ சரியில்லாததுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லி புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம வேலைக்கு தான் வரணும், நம்ம ஒதுங்கி தான் வரணும். தாவீது என்ன செய்தார்? 29-30 படிச்சுட்டோமா? ஓகே, கவனிங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தாவீது மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். கோலியாத்தை வீழ்த்துறாரு, அவனை ராஜ பதவியை மேன்மைப்படுத்துறாரு. பார்த்துங்க, ஒவ்வொரு காரியத்தையும் இங்கே பாருங்கள். அன்னால் எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து போனவங்க எல்லாமே நல்லா தான் இருந்திருக்காங்க. யோசேப்பு என்ன செய்யலை? எதிர்த்து பேசலை, முரண்பாடு பண்ணலை. என்ன பண்ணான்? சரியாக புரிந்து கொள்ள பாதிக்கப்பட்டாலும் அமைதியாக இருந்தனால கர்த்தர் அவனை அதிபதியாக மாற்றினார் இல்லையா? அடுத்ததாக அண்ணாலை பார்க்குறோம், சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால அப்படி பேசினார். இதை மோசையை பார்க்குறோம், மோசையும் அப்படி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினாங்க. இருந்தாலும் என்ன செய்தார் ஆண்டவர்? இது மோசே எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தர் மோசையை நடத்தினது உங்களுக்கு தெரியும். முகமுகமாக பேசினார், அவனை ஆண்டவரே எடுத்து அவனை அடக்கம் பண்ணினார். நிறைய மேன்மையான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில பார்க்குறோம். அதே போல் அன்னாருடைய விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அவர் பெற்றெடுக்கிறதை பார்க்குறோம். நாம் இங்கே பார்க்குறோம் தாவீதுடைய வாழ்க்கையில் என்னது? அவன் இது போல் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாத சூழ்நிலையிலே என்னது ஆண்டவர் அவனை நடத்தின விதங்களை நாம் இங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லையே.
சரி, எனவே நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நான் முடிச்சிடுறேன். இயேசுவையே புரிஞ்சு கொள்ளுன்றதையும் நம்ம சொல்லிடணும்ல. இதெல்லாம் மனுஷருடைய வாழ்க்கையில் நடந்ததுங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவையே புரிந்து கொள்ளாதெல்லாம் இருந்திருக்காங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் படிங்க. மார்க் 6:2. ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர் அடைந்தார்கள். அதாவது ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு, ரொம்ப நிறைய காரியங்கள் நடக்குதுங்க. இவ்வளவையும் கண்ணார கண்டு அந்த ஜனங்க ஊர்ல பேசிக்கிறாங்க பாருங்க. அதாவது நான் சொல்ல வந்தது, அப்ப இயேசுவை யார் என்று சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு செய்தும் என்ன பேசுறாங்க? இப்ப மரியாள் மகன்ல இவன், உங்க அப்பா தச்சு வேலை செய்யறவன் தானே, அதை தான் சொல்கிறாங்களே தவிர இவர் யாருன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. அப்போ இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? இருந்தாலும் அதெல்லாம் அவர் கண்டுக்கலை, காதிலேயே வாங்கிக்கல. இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 7:3. பாருங்க, இயேசுவோடு பிறந்த சகோதரர் அப்படின்னா என்ன? இயேசுக்கு பின்னால் மரியாள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்கள் தான் இயேசுனுடைய சகோதரர் அல்லவா? அந்த சகோதரர்கள் தான் தம்பிக்காரங்களை என்ன பேசுறாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி, எல்லாரும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ, இந்த ஊரை விட்டு நீங்க யூதேயாவுக்கு போங்க. பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்த அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அப்புறம் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்காததுனால இப்படி சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப கூட பிறந்தவங்களே இயேசு என்னன்னு புரிஞ்சிக்கல. இவர் ஒரு தேவகுமாரன், ஒரு கிறிஸ்து, ஒரு கடவுளுடைய மகன் என்றதை விசுவாசிக்கலன்றதை தெளிவாக எழுதியிருக்குதே. அப்போ அவர் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. குடும்பத்தில் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் கூட பிறந்தவங்களை கூட உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். நீங்கள் அதை நினச்சி என்ன பண்ணுறோம்? ஆமாங்க இருக்கிறாங்க தாங்க என்று சொல்லி நம்ம வேதனைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னால், இயேசுநாதருடைய வாழ்க்கையே இப்படி தான் இருந்திருக்கு. இயேசு வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் போன வழியும் பாதையும் இப்படித்தான் இருந்திருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எல்லாருமே இந்த வழியாக இந்த பாதையாக போய் தான் ஆகணுன்றது ஒன்று. அப்போ இதெல்லாம் சரியா என்று சொன்னால், நான் சரி என்று நான் சொல்லலை. சரியில்லாத அனுபவங்களையும் பாதைகளையும் கடந்து போக வேண்டும் என்பதுதான் சத்தியம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தீர்க்க முடியுமா? நம்மளால தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இது. ஆண்டவர் தான் தீர்க்க முடியும். ஆனால் ஆண்டவரையே இந்த பிரச்சனை என்ன செய்திருக்கிறாரு? ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். யோசித்து பாருங்க. அவருடைய கூட பிறந்தவர்களே அவரை விசுவாசிக்கலன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமா அவருடைய சீஷர்களையே அவர் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லுவேன். புரிந்து கொள்ளாததுனால தான் என்ன செய்தாங்க? பேதுரு இயேசுவை மறுதளிக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் இயேசு முன்னாடியே சொல்கிறார், இந்த பாருப்பா, என்னை நீ மறுதளிக்க போகிற, நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு. அவன் சத்தியம் போடுறான். ஐயோயோ, என் உசிரே போனாலும் சரி, அப்பனா சாப்பா இது உன் தலையில் அடித்து சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படிலாம் இல்லைங்க, ஆனால் அப்படி சொல்கிறான்றேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோயோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது, யாரு போனாலும் நான் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே பெல்ட் அடிச்சிட்றான். அப்போ இது என்ன? அது என்ன? பேதுரு மறுதளித்தது என்ன? யூதாசு காட்டி கொடுத்தது என்ன? புரிஞ்சு கொள்ளாது தானே?
இயேசுக்கு எல்லாம் புரியும். இயேசு எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. யோவான் 13:21 சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். கவனிங்க, இயேசுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. இயேசுக்கு எல்லாம் தெரியும். புரியுதா? சரி, இது அப்படியே இருக்கட்டுங்க. இது இயேசுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மற்றவர்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் இதை நான் வாசிக்க சொல்கிறேன். யாருக்கு? குறிப்பாக யூதாஸை நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சீஷருக்கு நான் சொல்கிறேன். அங்கே இயேசு சொல்கிறத பாருங்க. என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்ன்றது நடக்கிறதுக்கு முந்தையே சொல்கிறாரு. அதுவும் அவங்க முன்னாலேயே சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் அந்த காதால் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது என்ன இவ்வளவு சொல்லியும் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக பேசியும் 25. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இங்க பாருங்க. சரி, இவர் 19 சொன்னாருங்க, அதனால எங்களுக்கு தெரியலிங்க அப்படின்றீங்க. அதனால சீஷருக்குள்ள ஒரு கலகம் உண்டாச்சு, ஒரு குழப்பம் உண்டாச்சு. யாரை சொல்றாருன்னு தெரியலையே, நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரு, யாரா இருக்கும்னு சொல்லி தலையை பிச்சுக்கிறாங்க. இயேசுகிட்ட போய் நைஸாக கேட்குறாங்க, யாரோ உங்களை காட்டி கொடுப்பதா சொல்றீங்களே, அது யாரு? அதற்கு இயேசு என்ன சொல்றார்? 26. நான் இந்த துணிக்கையை தோய்த்து, இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ, யாரு கையில இப்ப நான் கொடுக்க போறேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து, அந்த துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். எல்லாரும் பார்க்கறாங்க, சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு. இந்த பாரு, இப்ப நான் இந்த அப்பத்தை என்ன செய்ய, இந்த காடியில துவைச்சு இப்ப நான் யாரு கையில கொடுக்க போறோனோ அவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்றது யூதாஸ் காதுல விழாமையா இருந்திருக்கும். நல்லா சொல்லுங்க. இப்படி பேசுறாரு போது எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க. சீஷர்கிட்ட சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் எதையுமே அழகாக நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக பேசி நடந்துக்கிறார். அவர் சொல்லணும்னா ஒரு டக்குன்னு பேரை சொல்லியிருக்கலாம். அவர் எதை செய்தாலும் நீங்கள் என்ன பாருங்கள், அவர் செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சுற்றி வளைச்சி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மறைமுகமாக இன்டைரக்டாக, அது அவரோட டீசென்ட் மேனரிசத்தை காட்டுது. அது நம்மளே போல இல்லை, அப்படியே பளிச்சு நம்ம சொல்லணும். நான்லாம் எதா இருந்தாலும் வெட்டுன்னு துண்டுன்னு பேசிடுவாங்க. சில பேர் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பளிச்சுன்னு பேசுகிற ஆளுங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. நான் சொல்கிறேன், இயேசுநாதர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இந்த பளிச்சுன்னு பேசுகிறதும் கிடையாது, இந்த வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுகிறதும் கிடையாது. எதையும் சாப்பிட்டாக எதையும் சொல்லி புரிய வைக்கிறது தான் அவருடைய பாணி. இப்போ கூட அவர் சொல்லியிருக்கலாம், தேர்காம்பர் படுபோசி, தேர்காம்பர் யூதாஸ் இவன் தான்டா. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நமக்கு இருக்கிற ஆத்தத்தில் நம்ம அப்படி தான் பேசுவோம். ஏன்னா இயேசுநாதர்மே இருக்கிற அன்பில் நமக்கு அப்படி சொன்னாலும் சொல்லுவோம். ஆனால் இயேசு இங்கே பாரு, யாருன்னு அவன் பேரை சொல்லாமல் நான் யாரு கையில் கொடுக்குறனோ அவன் தான் சொல்லி அவன்கிட்ட தான் கொடுக்குறாரு. கொடுத்து அந்த துணிக்கையை கொடுத்தார். 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறது சீக்கிரமாய் செய் என்றார். என்னாச்சு? இதுவும் சொல்றாரு, இந்தப்பா நீ என்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறல்ல, போய் செய், போ. இவ்வளவு தூரம் ஓப்பனா பிராங்கா எல்லாத்தையும் சொல்றாரு. 28 சீக்கிரம் படிங்க. அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. பாத்தீங்களா? அதை தான் சொல்ல வந்தேன். அப்ப இயேசு கூடவே உண்டு உறங்கி ஊர் சுத்தி ஊரெல்லாம் சுத்தி அற்புதத்தெல்லாம் பார்த்த சீஷர்களே என்னது ஒருத்தரும் புரிஞ்சிக்கல. இப்போ பெரியதா? அவங்க கூடவே இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க புரிஞ்சிக்கல இவங்க புரிஞ்சிக்கல நம்ம அழுது என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்கள்? நம்ம நினைக்கிறோம், மனசு கஷ்டமாக தான் இருக்குது, புரிஞ்சிக்கலன்றது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், அப்போ இயேசுக்கு கஷ்டமாக இருந்திருக்காதா? இயேசு அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்க மாட்டாரா? அப்போ இயேசுடைய மனசு கலங்கியிருக்காதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உடனே அவர் இயேசுநாதர் எல்லாத்தையும் தாங்கி பாருன்றீங்க நீங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர் புரிந்தவராக இருந்தாலும் இது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னோட்டமாக முன்மாதிரியாக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரி அனுபவத்தின் வழியாக இந்த பாதையின் வழியாகத்தான் போய் தான் ஆகணும். இதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது, மூட முடியாது என்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். இதையும் கடந்து போய் தான் ஆகணும். எனவே இதெல்லாம் எனக்கு வராது, வரக்கூடாது என்று நம்ம நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. அதை கடந்து போகிறதுக்கு வேண்டிய கிருபையை தான் கத்தட்ட நம்ம வாங்கிக்கலாமே தவிர இதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, எதையும் சொல்லி யாரையும் நம்ம புரிய வைக்கவும் முடியாது.
ஏன்னா கடைசியாக எப்படி சொல்லி முடிச்சிட்டிங்களே. புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஏன் இயேசு அவர்களை புரிய வைக்கலன்றதான் எனக்கு கேள்வி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இயேசுவை பார்த்து அங்கே எழுதியிருக்குது அறியவில்லை புரியவில்லைன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறாருங்க. காட்டி கொடுக்க போகிறத சொல்கிறாரு, இன்னாதான் சொல்கிறாரு, இதை மறைமுகமாக சொல்கிறாரு, இதே மாதிரி நீ செய்ய வேண்டியது போய் செய்யன்றாரு, என்னை காட்டி கொடுக்குவான்னு சொல்கிற இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் புரிஞ்சிக்கலன்னா என்ன அப்புறம் அது என்ன மண்டது? யோசித்து பாருங்க. அப்போ அதை நினச்சி அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டாரா? அதை தான் நான் சொல்கிறேங்க. அதை அவங்கவுங்களுக்கு அளந்து வச்சது அவ்வளோதான். புரியுதா? எதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணுவார். புரியுதா? இதெல்லாம் கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். யோவான் 6:66 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்க எழுதப்பட்டிருக்குது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி பின்வாங்கி போய்விட்டார்கள். காரணம் என்ன? புரிஞ்சிக்கல, சத்தியத்தை புரிஞ்சிக்கல. புரியுதா? அப்ப ஆண்டவரை அவங்க புரிஞ்சிக்கல. இதுதான் உண்மை. இப்போ தெரியுதா? அப்போ ஆண்டவர் வாழ்ந்த பொழுது, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் கூட இருந்தவர்கள், ஆண்டவரை பின்பற்றினவர்கள் ஆண்டவரை புரிஞ்சிக்கலையே. அதுக்காக புரிஞ்சிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நான் எங்கே வரேன் அப்படின்னா, நான் இப்போ உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். நம்மளை புரிஞ்சிக்கலையே என்று சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு நம்ம மற்றவங்களை புரிஞ்சிக்க பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் புரிய வைப்போம். ஆண்டவரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா இந்த சத்தியத்தை நம்ம கை கொள்ளுவோம். ஆண்டவரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அவருடைய சத்தியத்தை நம்ம சரியாக புரிஞ்சுருக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவனை அறிவான்? யாருமே மனுஷனுக்குரியதை யாரும் அறிய முடியாது. அதே போல தேவனுடைய ஆவி இல்லாம ஒருவனும் தேவனுக்குரியதை அறிய முடியாது. அவனுங்க அப்ப புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியான உதவி இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை எத்தனை பேர் அப்சர்வ் பண்ண முடியும், எத்தனை பேர் உட்கொள்றீங்க என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களால் மட்டும்தான் முடியும்னு நான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கெல்லாம் இது அவ்வளவுதான் ஏறாது, புரியாது. இப்போ நான் சொல்கிறதே இன்னும் புரியாது. இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லியும் புரிஞ்சிக்க முடியாதவங்களால என்ன சொல்கிறன்றதே புரியாமல் சில பேர் இருப்பீங்க. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அடங்குதுங்களா? அப்போ என்ன தான் இதுக்கு முடிவு சொல்லி முடிக்க போகிறீங்க? நான் ஒரு கதை ஒன்று வாசித்தேன். உட்காருங்க சுந்தருங்க, வாங்க உட்காருங்க. நான் முடிக்க போகிறேன். எந்த தலை போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காருங்க. கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இப்போ கவனிங்க, சிரிக்கக்கூடாது. நான் சொல்கிறத கேட்டு சிரிக்கக்கூடாது. நான் இப்போ ஜோக்கு சொல்ல போல, ஆனால் நான் வாசித்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரயோஜனமாக இருக்கிறது தான் எப்போதும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கவனிங்க, அது கதையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கதையாக இருந்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு வியாபாரி ஒருவர் இருந்தாருங்க. ஒரு வியாபாரி, அவர் தினசரி என்ன செய்வாருன்னா, நிறைய ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுறது அவருடைய வழக்கம். திடீரென்று அவர் எல்லா ஊருக்கும் நடந்தே போவார். அவர் அப்படி நடந்து போகிற ஒரு வியாபாரி திடீரென்று ஒரு நாள் கால் தடுக்கி விழுந்து சறுக்கி அவர் கால் உடைந்து விட்டது. கால் உடைந்ததுனால ஒரு சிகிச்சை பெற்று கால் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கால் தாங்கி நடக்கிற மாதிரி வந்து போச்சு. அதனால் அங்கும் இங்கு நடந்து தீர்ந்து அந்த வியாபாரம் செய்ய முடியாதனால ஒரு கழுதை ஒன்று வாங்கினார். நான் சொல்லுவது அந்த காலம். நீங்கள் உடனே கார் வாங்க வேண்டியதுனே, ஏன் ஒரு பைக் வாங்கியிருக்கலாமே நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. கவனிங்க, இது அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் கழுதை தான், அப்போதெல்லாம் கழுதையில் தான் எல்லாம் சவாரி போனாங்க. இயேசுநாதரே கழுதையில் தானே போனார். அப்போ கழுதை ஒன்றை வாங்கி அந்த கழுதையின் மீது உட்கார்ந்து அவர் வியாபாரத்துக்கு போவார். கவனிங்க, வியாபாரத்துக்கு போவார். இது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும். அவர் ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணுறவருங்க, பிரபலமானவர் அவர். கவனிங்க, இப்படிப்பட்ட ஆள் இந்த கழுதையின் மேலே உட்கார்ந்து இவர் வியாபாரத்துக்கு போகும்பொழுது இந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கால் உடஞ்சி போச்சு, அதனால் ஒரு கழுதையை வாங்கியிருக்கிறேன், என்ன இதில் தான் அப்படியான்னு சொல்லி சரின்னு அவ்வளோதான் விசாரித்தாங்க. இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், கவனிங்க, ஒரு நாள் இந்த வியாபாரி என்ன செய்கிறாரு, ஒரு நாள் கிழக்கு நோக்கி போவார்.
திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி போகும் இந்த கழுதை. திரும்ப என்ன இந்த ஊருக்காரங்க இங்கே போகிறத டெய்லி போகிறத பார்க்குறாங்கல்ல, ஒரு நாள் பார்த்தாக்கா அது தெற்க போகும், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அது மேற்க போகும். சரி, இது பரவாயில்ல, 4 திசை போய் வருது. ஒரு நாளைக்கு போனால் சீக்கிரம் வந்துடுவார், ஒரு நாளைக்கு போனால் ஆளே வரமாட்டார், ஒரு நாளைக்கு பார்த்தா ரொம்ப லேட்டாக வருவார். இது இந்த ஜனங்களுக்கு ஒரே குழப்பம். என்னடா இந்த வியாபாரி நல்லா தானே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு நாள் கிழக்க போகிறாரு, ஒரு நாள் மேற்க போகிறாரு, ஒரு நாள் வடக்க போகிறாரு, ஒரு நாள் தெற்க போகிறாரு, ஒரு நாள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறாரு, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வராரு. என்ன நடக்குது என்று சொல்லி அவர் நிறுத்தி வச்சு கேட்குறாங்க. யோ இங்கே வாயா, எங்களுக்கு ரொம்ப மண்டையை உடச்சிடும் போல இருக்குது, என்ன நடக்குது, என்ன விஷயம்? அதுக்கு வந்து நான் இப்படி கிடையாது, இப்போ வியாபாரம் ரொம்ப தினுசாக போயிட்டு இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி எனக்கு கால் நடக்க முடியலன்னு ஒரு கழுதை ஒன்று வாங்கினேன். இந்த கழுதை நல்ல கழுதை தான், வாங்கி உட்காந்து இந்த கழுதையை நான் சொல்கிற வேலையை செய்ய சொல்கிறதுக்கு போகணுன்னா அது போக மாட்டுது, நான் சொல்கிறபடி போக மாட்டுது, போகுது அது இஷ்டத்துக்கு போகுது. நான் கிழக்க போகணுன்னா அது மேற்க போகுது, மேற்க போகணுன்னா அது கிழக்க போகுது. என்ன பண்ணுறது? சொன்னால் அது கேட்க மாட்டுது. அதுக்காக கழுதையை விட்டுடவும் முடியாது, கழுதைக்கு நான் சொல்கிறதும் புரிய மாட்டுது. கழுதைகிட்ட போய் இதுக்காக நான் மல்லுக்கு நிற்க முடியுமா? நான் சொல்லி பார்த்தேன், அது கேட்கல, இது கழுதையாச்சே, நான் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேன்றதுனால இப்போ நான் என்ன செய்துட்டேன் அப்படின்னா, காலையில் எழுந்ததும் அந்த கழுதை மேலே ஏறி உட்கார வேண்டியது. இப்போ இந்த கழுதை எங்கே போவோம்? இவர் சொல்கிறத கேட்காது, இவர் சொல்கிற திசையிலையும் போகாது. கேட்டுங்க, அப்போ எந்த திசை போவோம்? அதுக்கு என்ன திசை தோணுதோ அது அன்னைக்கு எந்த திசை போதோ அதுதான். இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ ஒருவேளை அது மனசில் பட்டு திடீர்னு அது கிழக்கு நோக்கி போகுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் மேற்க தான் திருப்பவும் முடியாது, திரும்பவும் திரும்பாது. இப்படிதான் நான் அதுகிட்ட மல்லுக்கு நிற்கிறதுக்கு எனக்கு போராடுறதுக்கு எனக்கு போதும் ஆகிடுது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிழக்க போகிற போதுக்கு விட்டுறது, அது போகிற போக்கே விட்டுரு. இப்போ என்ன பண்ணுறேன், கிழக்கு பக்கத்தில் கிழக்கு திசையில் இருக்கிற வியாபாரங்களை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அடுத்த நாள் இந்த கழுதை எங்கே போகுது? மேற்க போகுது. சரி பரவாயில்ல, இந்த திசையில் இருக்கிற வியாபாரத்தை முடிச்சுப்போம். அடுத்த நாள் என்ன செய்யுது? அப்புறம் வடக்க போகுது, தெற்க போகுது. எந்தெந்த திசையில் இந்த கழுதை போகணும்னு நினைக்குதோ அதை நான் தடுக்கிறது கிடையாது. எந்தெந்த திசையில் இந்த கழுதை போகுதோ அது போகிற போக்குக்கு நான் போயிடுறேன். எந்தெந்த திசையில் போகுதோ அந்தந்த ஊரில் உள்ள வியாபாரத்தை முடிச்சுக்கிறேன். பார்த்தேன், எனக்கு வியாபாரமும் நடக்குது, புரியுதா? என் வேலையும் நடக்குது, என்னால் நடக்கவும் முடியாது, இந்த கழுதையும் விட முடியாது. அதனால் இந்த கழுதையை திருத்தவும் முடியாது, சொன்னாலும் கேட்காது, புரியுதா? அதனால் கழுதை போகிற போக்குக்கே விட்டேன், எனக்கும் வேலை நடக்குதுப்பா, நானும் கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த கதையை அவர் சொல்லி முடித்தாராம். அந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாராம். இது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. அப்போ என்னன்னா கவனிங்க, இதே போல் இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, கோவிச்சிக்கூடாது. இப்போ எங்கேயே ஒரு கதையை சொல்ல போனாலே இப்போ நீங்களை பார்த்து கழுதியாண்டுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல போனாக்கா என்ன நாய் ஆண்டுறாங்க, அதுமாரி நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஆனால் ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு ஓமையாக இருந்தாலும் இது போல் இந்த உலகத்தில் நிறைய இடத்துல நிறைய கழுதைகள் இருக்கிறார்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய கழுதை இருக்குது. கழுதைன்றது என்ன? மனிதர்களை சொல்கிறேன். நம்ம சொல்கிற வேலையை செய்ய மாட்டாங்க, நம்ம சொல்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று தான் செய்வாங்க, புரியுது அவங்களுக்கு? இதே போல் வேலை செய்கிற இடங்களில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, சபையில் இருக்குது, ஊரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம என்னையா பண்ணலாம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். அதே சமயத்தில் இந்த கழுதையை விட்டுட முடியாது. இந்த கழுதை இல்லாமல் நம்மளால் வேலையும் செய்ய முடியாது. இவருக்கு என்னாச்சு? இந்த நான் சொல்கிறது அந்த வியாபாரிக்கு அவர் காலு சரியில்லை. இப்போ இந்த கழுதை விட்டால் என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரியம் ஆகணுன்னா பழமொழியாக சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு வேலை ஆகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடணும். நான் எங்கே சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அதுக்காக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது. நம்முடைய வழியில், நம்முடைய குறிக்கோளில், நம்முடைய நோக்கத்தில், புரியுதா, நம்முடைய கொள்கையில், நம்முடைய உண்மையில், நம்முடைய உத்தமத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதில் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. அதே சமயம் கவனிங்க, மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஏற்றாற்போல நம்மளை மாற்றிக்கொள்வது அல்ல, அவளை நமக்கு ஏற்றாற்போல வளைத்து கொள்ளணும். அவங்கள்ட்ட எப்படி நம்ம வேலையை வாங்கிக்கிறோமோ வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ குடும்பம் நடத்தும் என்று சொன்னால் நான் சொல்கிற குடும்ப உறவுக்கு வரேன், இது இப்படி தாங்க, நான் எவ்வளோ நாள் சொல்லி பார்த்தேன், திறந்த மாதிரி என்ன பண்ணலாம்? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லைன்னா தினைக்கும் ஒன்று விடிஞ்செழுந்து பொழுது போனால் சண்டை தான் நடக்கும். விடிஞ்செழுந்த பொழுது போனால் குடும்பத்தில் சரியாக சண்டையே வந்துட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், தப்பு நடந்திருக்கும், கேட்டுட்ருப்பீங்க, கேட்டால் வாக்குவாதம் சண்டை வந்து சமாதானம் கெட்டு போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அதுக்காக? அப்போ கேட்கவே கூடாதுன்றீங்களான்னு? ஐயா நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை,
கேட்டு கேட்டு சண்டை போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவங்க இப்படி தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும், அதுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்தாற் போல இப்போ அந்த வியாபாரி என்ன செய்தார், அந்த கழுத போகிற தேசத்துக்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரத்தை வளர்த்திக்கிட்டார். அவர் சமத்து பாருங்க அவரை. சரி, அங்கேயும் நம்ம போக வேண்டியதான் இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு போக வேண்டியது இன்றைக்கி போகுது, பரவாயில்ல, இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போவோம். இப்போ அவருடைய பாலிசி என்ன தெரியுதா, என்னைக்கு இருந்தாலும் கிழக்க போய் தான் ஆகணும். இன்றைக்கி மேற்க போனால் அந்த கழுத கிழக்க தான் போகிறேன்னு சொல்லுது. சரி பரவாயில்ல, இன்றைக்கே என்ன செஞ்சுட்டு போகிறேன், அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன். இதுதான் அவரோட பாலிசி. அதே போல தான், சரி நாளைக்கு செய்கிறத இன்றைக்கி செஞ்சுட்டு போகிறோம். இப்படி நம்முடைய மனதுகளை மாற்றிக்கொண்டு இசைந்து வாழ்ந்து போகிறது தான் வாழ்க்கைக்கு உகந்தது. நான் ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ நம்ம நடந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனால மனதளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதில் இயேசுவும் ஒருவர். இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் இயேசுவை சிலுவையில் தான். ஏன் சிலுவையில் இறஞ்சாங்க யோசித்து பாருங்கள். இயேசு என்ன செய்தார், அவர் ஊரறிய உலக அறிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிற இயேசுவை அந்த யூதர்கள் போய் அறைந்தார்கள் என்று சொன்னால் அது என்ன காரணம் சொல்லுங்கள்? புரிஞ்சிக்கல, இவர் தேவகுமாரன் என்று புரிஞ்சிக்கல. அதான் உண்மை. அவர் சரியா அவருடைய சத்தியத்தை கேட்டும் அவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டும் புரிஞ்சிக்கலையே. அதனால தான் அவரை சிலுவை அறைஞ்சாங்க. இப்போ இதுக்கெல்லாம் யாரை போய் நொந்துக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா, இதுதான் உலகம், இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், மக்கள் அப்படி தான் இருப்பார்கள், இப்படிதான். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் இருக்கும். இயேசு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் இந்த கடைசி வரைக்கும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார், கடைசி வரைக்கும் உபதேசம் பண்ணினார், கடைசி வரைக்கும் எல்லாரிடத்துலையும் அவர் செய்ய வேண்டியது செய்துட்டு தான் போனார். அதுக்காக செய்ய வேண்டான்னு அர்த்தம் இல்லை. அது இப்படி தானே நடக்க போது தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏன் செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது செய்வோம், நடக்க வேண்டியது நடக்கும். நடக்காவிட்டாலும் அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த வருத்தப்படக்கூடாது என்பதற்குத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை. நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை. வேதனைப்படுறதுனால, சஞ்சலப்படுறதுனால, கவலைப்படுறதுனால எவன் தன் சரீரத்திலேருந்து ஒரு முழத்தை கூட்ட முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இதனால் என்ன ஆகுது, மன உளைச்சல் தான் வரும், நம்மளை ஹெல்த்து பாதிக்கும், நிம்மதி கெட்டு போடும், தூக்கம் கெட்டு போயிடும், சரீரம் பாதிக்கும். அப்போ என்னால் இது ஜீரணிக்க முடியல, என்ன செய்யலாம்? இன்றைக்கு கொடுத்த சத்தியம்தான் நமக்கு ஆகாரம், அதுதான் ஆலோசனை. எல்லாரும் நமக்கு முன்பு வாழ்ந்தவங்களாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம அந்த எண்ணத்தோடு நம்ம இயேசுவை பின்பற்றி போகிறோம். இயேசுவே அந்த வழியாக தான் போயிருக்கிறார், இயேசுவே அந்த பாதை வழியாக தான் போயிருக்கிறார். இயேசு போகும்போது அந்த எருசலேமை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் நீங்களோ. அப்போ அவர் எவ்வளோ வேதனையாக சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை ரொம்ப உருக்கமான வார்த்தை அது. அப்படிலாம் ஆண்டவர் நேசித்து வந்தார். அந்த ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவரை புறக்கணிச்சிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. அவர் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவர் எவ்வளோ வேதனை. அதனால தான் அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நாமளும் அந்த என்ன இப்படிலாம் இந்த வார்த்தை சொல்கிறாரு ஆண்டவர், எப்பேற்பட்ட வார்த்தை சொல்கிறார், தாங்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்கிறாங்களாம். இதை நீங்கள் ஒத்துக்கப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், இயேசு மேலே உள்ள பாசத்தின் இல்லை, அதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சு தான் அந்த ஜனங்க பண்ணுறாங்க. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறது உண்மை. தெரியாமல் செய்கிறாங்க. தெரியாமன்னா என்ன, புரியாமல், புரிஞ்சு கொள்ளலை. இவ ஆண்டவர்ன்றது புரிஞ்சு, ஆண்டவர் என்பது புரிந்திருந்தாங்கன்னா செய்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? எனவே நம்மளையும் புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார். குடும்பத்தில் இருக்கும், உறவுகள் இருக்கும், ஊரில் இருக்கும், சபையில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெற்ற பிள்ளையே நம்மை புரிஞ்சு கொள்ள, கட்டின புருஷனே மனைவியை புரிந்து கொள்றதில்லை, சில மனைவிமார்கள் புருஷனை புரிஞ்சுக்கிறதில்லை, சில பிள்ளைகள் பெற்றோரை சரியாக புரிஞ்சுக்கிறதில்லை, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மனசை சரியாக புரிஞ்சுக்கிறதில்லை, சில குடும்பத்தில் சொந்த பந்த உறவுகளை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா,
தாத்தா பாட்டி எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நல்லது செய்தால் கூட தவறாக எடுத்துக்கிறாங்க. நல்லதுக்கு நம்ம சொல்ல போனால் அது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, அதுக்கு தப்பான அர்த்தம் எடுக்கிறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க. இது நம்முடைய மனசை ரொம்ப வேதனைப்படுத்துது, நம்முடைய மனசை ரொம்ப காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. பிரைஸ் அல்லாஹ். இதிலிருந்து விடுபட வழி என்ன? இது எல்லாத்தையும் நம்ம தாங்கி கொள்வது தான் வழி. இதை சகிச்சு போகணும், கடந்து போகணும். இது யார் சொல்லி புரிய வைப்பா? யாரும் இல்லை, கர்த்தர் தான் புரிய வைக்கணும். பிரைஸ் அல்லாஹ். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கல, அவனுடைய உண்மையை எடுத்து விலக்கி சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கல, விசாரிக்கலை. யார் புரிய வைப்பா? அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே, அந்த எஜமான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை சிறைச்சாலையில் வச்சுட்டானே. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ உண்மையாக இருந்தான் அவன். பிரைஸ் அல்லாஹ். மோசேயை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜனங்கள்லாம் அவனை எதிர்த்து பேசினாங்களே. ஓ பிரைஸ் அல்லாஹ். அவன் மனசு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், யோசித்து பாருங்க. அண்ணாள் இவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறான், ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவன் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நானே குழந்தையே இல்லைன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறேன், நான் ஜெபிக்கிற என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஜீசஸ். தாவீது அண்ணனுக்கு உதவி செய்ய தான் வந்தான், விசாரிக்க வந்தான். ஆனால் அண்ணங்காரனே அவனை எதிரி போல பேசுகிறான், கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். அன்பாக சொல்லியிருக்கலாம், வீட்டுக்கு போடா தம்பி, இங்கே இருக்காதரான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ கடினமான வார்த்தைகளை பேசணும்? தாவீது எல்லாவற்றையும் தாங்கி பொறுத்துக்கிட்டு தான் கடந்து போனதாக நான் பார்க்குறோம். இயேசுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்தது. இயேசுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்தது. இயேசு எல்லாத்தையும் சொல்கிறாரு சீசர்கிட்ட. சீசர்களே புரிஞ்சிக்கலையே. இயேசுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை துக்கப்படுத்தினவர்கள், உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினவர்கள், காயப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், சங்கடப்படுத்தினவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அன்னாளை போல, மோசேயை போல கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்தில் உங்கள் வேதனையை சொல்லுங்கள், கஷ்டத்தை சொல்லுங்கள், வருத்தத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா விதமான சூழ்நிலையிலும் பவுலடியார் சொன்னது போல வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். எனவே என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளணும், வாழ கற்றுக்கொள்ளணும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் தாங்க சகிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த மனதை, பக்குவத்தை, ஆண்டவருடைய கிருபையை கத்தெடுத்து நாங்கள் கேட்போம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. கழுதையை போல யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அதை உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. புத்திசாலியாக நடந்து, புத்தியாய் ஞானமாய் நடந்து அதை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். மாறாக நம்ம அதை எடுத்து போராடிட்டு இருந்தான்னு சொன்னால் நமக்கு தான் டார்ச்சர், நமக்கு தான் டென்ஷன், நமக்கு தான் நிம்மதி இல்லாமல் போகும். எது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நாய் வாழை நிமித்த முடியாது என்று சொல்லுவாங்க. சில நேரங்களில் சிலருடைய காரியங்கள் அப்படி தான் இருக்கும். பிரைஸ் அல்லாஹ். அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை முறைகளை மாற்றிக்கொண்டு அமைத்து கொண்டு நம்ம கடந்து போவோமாக. ரிபாலா தாரா சந்தனமலா கராதி சந்தினி தரா கரபரா. ஹல்லேலூயா. ஜீசஸ். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்போற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விடமாட்டே என் ஏசையா, இனிமேலும் உம்மை விடமாட்டே. இந்த பாவி நான்
இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே. Praise the Lord. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் இதுவரையும் உண்மையே நான் சரியாக புரிந்துக்கல, என் உறவுகளை நான் சரியாக புரிந்துக்கல, எனக்கு அன்பானவர்களை நான் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் உணர்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போதான் எனக்கு புரியுது. நான் எல்லாரையும் நான் சரியாக புரிந்து வைத்திருப்பதாக இதுவரைக்கும் நான் கற்பனையில் இருந்துட்டேன். நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு தாரும், அந்த உணர்வுள்ள ஆவியை தாரும், அந்த சிந்தையை தாரும், அந்த கிருபையை தாரும். மோசே போல, அன்னாளை போல, யோசேப்பை போல, தாவீதை போல எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபைகள் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீர்களா? அப்படி விருப்பம் உள்ளவர்கள் உங்களை கையை உயர்த்தி கர்த்தர் இடத்தில் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் நீ கொடுத்த முடிய வார்த்தைகளுக்கான ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ வீடுகளிலே, எத்தனையோ வேலை ஸ்தலங்களிலே, சபைகளிலே, ஊரிலே, ஆண்டவரே, ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாததுனாலே எத்தனை விதமான சஞ்சலங்கள், சங்கடங்கள், சமாதான கேடுகள், சமாதான குலைச்சல்கள், ஆண்டவரே, மன உளைச்சல்கள், இதனால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒருவரை புரிந்து கொள்ளும்படியான கிருபையை தாரும், ஞானத்தை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முடிந்த வரையும் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே விட்டு கொடுத்து புரிந்து கொள்ள வாழ, புரிந்து கொள்ளும்படியான காரியங்களை செய்ய, புரிய வைக்க ஞானத்தை தாங்கப்பா. புரிந்து கொள்ளும் ஞானத்தை தாங்கப்பா. உணர்ந்து கொள்ளும் கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறைவானவைகள் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்குது. புரிய வைக்க முடியாததை, புரியாததை, தெரியாததை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வழியிலே, உம்முடைய பாதையிலே நீ உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை பார்த்து உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய ஊழியங்களை செய்து கடந்து செல்லுங்கள்.